Okay, question number 41. So first question படிச்சிடலாம். Sam Limited has நல்லா நோட் பண்ணிக்கோ just paid. So இது வந்து D0 and it is expected to grow at 6% per annum. So நமக்கு D0 இருக்கு, G இருக்கு. After paying dividend, the board declared to take up a project by retaining the next 3 annual dividends. நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா retaining the next 3 annual dividends. So இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா implied that இன்னும் 3 வருஷத்துக்கு நாங்கள் டிவிடெண்ட் எதுவும் பே பண்ண மாட்டோம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. It is expected that this project is of same risk as the existing projects. ஸோ இதோட இம்ப்ளிகேஷன் இது ஆக்சுவலாக வந்து கொஸ்டினில் வந்து உனக்கு எந்த ஒரு இம்ப்ளிகேஷனும் க்ரியேட் பண்ணலை. பட் நீ ஒரு ப்ராக்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இந்த பாயிண்ட்டை பார்த்த அப்படின்னா ஸோ இது எதை மீன் பண்ணுதுன்னா கேஇ வந்து இன்க்ரீஸ் ஆகலை. ஏன்னா ஒரு ப்ராஜெக்டில் ரிஸ்க் அதிகமாக இருக்கும்போது இன்வெஸ்டர்ஸ்க்கு தெரிஞ்சிடும். ஸோ ரிஸ்க் அதிகமாகும் போது ரிட்டர்ன் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ this is only from practical point of view and this has no implications in this question in particular. So the results of this project will start coming from 4th year onwards. So it means actually வந்து இதில் இந்த பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் டிவிடெண்டை பற்றி ஸ்பெசிஃபிக்காக சொல்ல, பட் இந்த ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால இதிலிருந்து ₹1 உனக்கு கம்பெனிக்கு ரிட்டர்ன் கிடைக்கும்ல, அது எப்போ இருந்து கிடைக்குன்னா from the beginning of year 4. ஸோ அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 4th year onward from now. ஸோ அப்போ நீங்கள் இயர் 0ல் இருக்கு. ஸோ the dividends will then be 2.5 per share. ஸோ இதில் நீ நல்லா நோட் பண்ணினா ஆல்ரெடி ஆக்சுவலாக இது என்னன்னா உனக்கு வந்து D4 சிம்பிளாக நீ வந்து க்ரோத் ஆட் பண்ணி கால்குலேட் பண்ணாமல் ஸோ அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இட் ஹாஸ் சம் மோர் இம்பார்ட்டன்ஸ் தேன் ஆக்சுவல் கால்குலேஷன். நீ ஏன் கால்குலேட் பண்ணி ஒரு இது கால்குலேட் பண்ணுறதுல D4 தட் இஸ் D3 + G, அதை விட இதுக்கு வந்து யூ ஷுட் கிவ் ரெஸ்பெக்ட் டு திஸ் அண்ட் G கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு இன்வெஸ்டருக்கு வந்து 1000 ஷேர்ஸ் இருக்காமா. ஸோ ஹி வாண்ட்ஸ் அ ரெசிப்ட் ஆஃப் அட்லீஸ்ட் 2000 per annum ஃப்ரம் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட். இது என்னன்னு நம்ம பார்ப்போம். So show that the market value of share, show that how the market value of share is affected by the decision of board. So market value affect ஆகுது அப்படின்னா என்ன? ஸோ ஒரு ப்ரைஸ்ல இருந்து இன்னொரு ப்ரைஸுக்கு மாறிடுச்சுன்னா அங்கே அஃபெக்ட் இருக்கு. ஸோ ஒன்று இன்க்ரீஸ் இருக்கு, ஒன்று டிக்ரீஸ் இருக்கு. ஸோ அதை நம்ம கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் மார்க்கெட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து மார்க்கெட் ப்ரைஸ் பிஃபோர் டேக்கிங் டெசிஷன் அண்ட் வி ஹாவ் to calculate market price after taking decision, right? So அப்படி இருக்கும்போது அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா also show as to how the investor can maintain his target receipt. ஸோ அவன் தான் சொல்லிட்டான் 2000 கண்டிப்பாக வரணும். பட் இந்த கொஷனில் வந்து அந்த டெசிஷன் எடுத்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு டிவிடெண்டே கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் வந்து how the investor can maintain his target receipt from the investment for first 3 years அங்கே கொடுத்துட்டாங்க and improved income thereafter. So given that cost of capital இங்கே தான் நமக்கு ஹீரோ கொடுத்துருக்காங்க, that is KE, ஹீரோ இங்கே தான் இருக்கு. ஸோ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கால்குலேட் பண்ணாங்க, மார்க்கெட் வேல்யூ கால்குலேட் பண்ணணும். நம்ம 2 மார்க்கெட் வேல்யூ கால்குலேட் பண்ணோம், பிஃபோர் டேக்கிங் டெசிஷன் அண்ட் ஆஃப்டர் டேக்கிங் டெசிஷன். ஸோ பிஃபோர் டேக்கிங் டெசிஷன் தட் இஸ் மார்க்கெட் ப்ரைஸ் டுடே இஃப் நோ நியூ ப்ராஜெக்ட் இஸ் டேக்கன் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு மார்க்கெட் ப்ரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இன் சச் கேஸ் டிவிடெண்ட் வில் கண்டினியூ டு பி டிஸ்ட்ரிபியூட்டட், ரைட்? ரீடைன் பண்ண மாட்டாங்க, that is in next 3 years and will grow at 6% up to perpetuity. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா கார்டன்ஸ் ஃபார்முலா நமக்கு மார்க்கெட் ப்ரைஸ் ஆஸ் ஆன் டுடே வேணும். ஸோ D0 இருக்கு, growth இருக்கு, KE இருக்கு, G இருக்கு. ஸோ ஈஸியாக நம்ம வந்து D0 into growth divided by KE minus G. ஸோ இந்த இடத்துல ஒன்று நோட் பண்ணியிருக்கேன். ஸோ பர்சன்டேஜில் எழுதிடாத, ஆல்வேஸ் treated as இப்போ 8% நான் 0.08, 10% நான் 0.1, 80% நான் 0.8 அப்படி எடுத்தினா மட்டும்தான் உனக்கு கார்டன்ஸ் ஃபார்முலா கரெக்டாக ஆன்சர் கொடுக்கும். ஸோ அடுத்து வந்து இப்படி இருக்க பட்சத்தில் ஆக்சுவலாக இது பி எல்லாம் வராது, தப்பு. பி வந்து நமக்கு இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் இஃப் நோ நியூ ப்ராஜெக்ட் டேக்கன், மார்க்கெட் ப்ரைஸ் இஃப் நியூ ப்ராஜெக்ட் இஸ் டேக்கன், இதுதான் நமக்கு வரும். ஸோ இப்படி நியூ ப்ராஜெக்ட் எடுக்கலைங்கிற பட்சத்தில் அந்த இன்வெஸ்டர் ஒரு 1000 ஷேர் வச்சிருக்க இன்வெஸ்டர் வந்து how will he experience the cash flow அப்படின்னு பார்த்தீங்கன்னா உனக்கு டிவிடெண்ட் வந்து வித்தவுட் எனி இன்டரப்ஷன் he will receive his dividend, right? அப்படி இருக்கும்போது 2 + 6%, அது கூட இன்னொரு 6% அடுத்த வருஷம் 2.5, அது கூட இன்னொரு வருஷம் 2.38. ஸோ 1000 ஷேர் இருக்கு. ஸோ ஒரு ஷேரோட டிவிடெண்ட் 2.12, 2.25, 2.39 அப்படி இருக்க பட்சத்தில் 1000 ஷேருக்கு போனீங்கன்னா he gets his receipts are greater than 2000, right?
ஸோ வேற எந்த ஒரு அடிஷ்னல் ஆக்ஷனும் அவர் வந்து எடுக்க தேவையில்லை. ஸோ நம்ம இப்போ என்ன ஃபர்ஸ்ட் சப் பாயிண்ட் என்ன பார்த்துருக்கோம்னா எஃபெக்ட் ஆன் மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ நம்ம மேலே கால்குலேட் பண்ணிட்டோம் மார்க்கெட் ப்ரைஸ் இஃப் நோ நியூ ப்ராஜெக்ட் இஸ் டேக்கன். ஸோ அப்போ நியூ ப்ராஜெக்ட் இஸ் டேக்கன் அப்படின்னா நமக்கு வந்து கால்குலேட் பண்ணோமா. ஸோ அந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு ஒரு மாதிரி க்ரோத், ஸோ தட் இஸ் 0 growth and 0 dividend. அதுக்கப்புறம் ஆஃப்டர், அதாவது ஃப்ரம் 4th year ஆர் ஆஃப்டர் 3rd year ரெண்டுல எது வேணா சொல்லலாம், ஃப்ரம் 4th year to infinity dividend will grow at எத்தனை பர்சன்ட், 7% per annum அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு வாட் தே ஆர் இம்ப்ளைங் இஸ் யூஸ் மல்டி ஸ்டேஜ் டிவிடெண்ட் growth மாடல் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ வந்து அப் டு டிஃபரன்ஷியல் பீரியட் அண்ட் ஆஃப்டர் டிஃபரன்ஷியல் பீரியட். அப் டு டிஃபரன்ஷியல் பீரியட்னா நம்ம செப்பரேட்டாக ஆட் பண்ணுவோம். ஸோ பிவி ஆஃப் D1 D2 D3 plus PV of D4 to infinity. ஸோ இப்போ D1 D2 D3 ஓட டிவிடெண்ட் வந்து 0வா, ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் D4 to D infinity வந்து உனக்கு என்ன D4. ஸோ அதாவது இங்கே D3 கால்குலேட் பண்ணிட்டேன், அப்போ D4 கால்குலேட் பண்ணணும், சாரி P4 கால்குலேட் பண்ணணும். கரெக்டானடா? P4 யூசிங் கார்டன்ஸ் ஃபார்முலா. புரியுதா உனக்கு? இப்போ சாரி ஆக்சுவலாக நீ இங்கே வந்து கால்குலேட் பண்ணுறது ஆக்சுவலாக டி, இங்கேயே நீ பியை கன்சிடர் பண்ணல. அப்படி இருக்க பட்சத்தில் D4 யூஸ் பண்ணால் உனக்கு P3 தான் கிடைக்கும். ஸோ இப்போ D4 2.5 கொடுத்துட்டாங்க, KE 0.8, G 0.07. இப்போ இதெல்லாம் நீ இன்டர்போலேட் கால்குலேட் பண்ணனா உனக்கு கடைசியில் 250ங்கிற வேல்யூ வரும். பட் 250ங்கிற வேல்யூ உனக்கு இது என்ன வேல்யூனா வேல்யூ ஆஸ் அட் எண்ட் ஆஃப் இயர் 3. எண்ட் ஆஃப் இயர் 3ன்னு சொல்லலாம், இல்லை பிகினிங் ஆஃப் இயர் 4ன்னு சொல்லலாம். ஸோ மோஸ்ட் இங்கே எண்ட் ஆஃப் இயர் 3னா தான் ரெலவெண்ட்டாக இருக்கும். எண்ட் ஆஃப் இயர் 3, பட் நீ என்ன பண்ணுற, இன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸ் கூட கம்பேர் பண்ணும். ஸோ இயர் 3 ப்ரைஸ் எனக்கு வேணாம், அது ஐ வில் ரிசீவ் ஆஃப்டர் 2 years, பட் எனக்கு இன்னைக்கு ப்ரைஸ் என்ன அப்படின்னு எனக்கு தெரியணும். ஸோ அப்படி இருக்கும்போது டிஸ்கவுண்ட் பண்ணலாமே. டிஸ்கவுண்டட் அட் 8%. நமக்கு வந்து இது 3rd year வேல்யூ. அப்போ இயர் 1ஓட வேல்யூ ஃபார் 3 years நமக்கு எடுத்தோம்னா 8% ஃபார் 3 years எடுத்தோம்னா கடைசியில் 198.45. ஸோ இப்போ உனக்கு வந்து இந்த மெத்தட் வந்து பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் யூ கேன் ஆல்சோ யூஸ் அ ப்ரெசன்ட் வேல்யூ டேபிள். ஸோ இயர் 1 through இயர் 3 வந்து நமக்கு 0 கேஷ் ஃப்ளோஸ், டிஸ்கவுண்ட் பண்ணாலும் அதே 0 தான் வரப்போகுது. ஸோ இயர் 4ல் நமக்கு டிவிடெண்டாக வந்து 2.5 வருது. ஸோ என்ன ஆகுதுன்னா இயர் 4ல் நமக்கு என்ன ஆகுதுன்னா அதாவது டிஃபரன்ஷியல் growth ஸ்டாப் ஆயிடுது இயர் 4ல். அப்போ 0.7350, அதை நீ டிஸ்கவுண்ட் பண்ணால் 183. அதுக்கப்புறம் terminal value at the end of differential growth period, that is 2.5 plus growth KE minus C. அதாவது ஒன்றும் இல்லை, டிவிடெண்ட் இங்கே நம்ம போட்டிருக்கோம்ல, இங்கே வந்து ஆக்சுவலாக growth கன்சிடர் ஆகிருக்காது, கொடுத்துருக்கிறதே D5 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் நீ ரெண்டு போட்டு பார்த்தாலும் உனக்கு ஒரே இதுதான் வரப்போகுது, 198.45 அப்படிங்கிற வேல்யூ தான் உனக்கு வரப்போகுது. எனக்கு தெரிஞ்சு நீ பெருசாக வந்து மெத்தட் 2 அதிகமாக நீ யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ அன்வான்ட் ரிஸ்க் எடுக்காம சிம்பிளாக இதை எடுத்துகிட்டு போகிறது வந்து பெட்டர் அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ டிஃபரன்ஷியல் growth பீரியட்னா உனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உனக்கு அந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னா ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் D1 D2 D3 எது வேணும் எடுத்துக்கலாம், எதே நீ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து ஒரே இதில் கொடுத்துட்டோம். பட் நீ இங்கே என்ன பண்ணுறனா இதோட சம்மேஷன் தான். இப்போ ஆக்சுவலாக வந்து இங்கே 10, இங்கே 20, இங்கே 30 அப்படி இருந்துச்சுன்னா இது மல்டிப்ளை பண்ணி உனக்கு இந்த வேல்யூ, அதே மாதிரி இது மல்டிப்ளை பண்ணி இந்த வேல்யூ, இது மல்டிப்ளை பண்ணி இந்த வேல்யூ. ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் D1 ப்ளஸ் ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் D2 ப்ளஸ் ப்ரெசன்ட் வேல்யூ, அதுதான் இங்கே இது வந்து காமனாக இருக்கிறத ப்ரெசன்ட் வேல்யூங்கனால வெளியே எடுத்து போச்சு. ஸோ ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் D1, ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் D2, ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் D3 மூணுத்தையும் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணணும். அதே தான் இங்கே நடக்குது, மூணுத்தையும் கண்டுபிடிக்கிற ஆட் பண்ணுறேன். So as can be seen, the market price of SAM Limited is expected to increase to 198.45 from 106. Therefore, if new project is taken, the market price gets increased. So அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, for investor holding 1000 shares, so if new project taken, அவங்க கொஸ்டின் அதான், நியூ ப்ராஜெக்ட் டேக் பண்ணிட்டாங்கன்னா அவன் எப்படி அந்த 2000 மாதம் வருஷம் வர வைப்பான். Dividend paid would be nil in year 1 to year 3, but expects at least 2000 in each year. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணா ஷேரை வித்துரு,
have to sell proportionate share in each of the years in order to meet the 2000 per annum requirement. So shares to be sold in each year எப்படின்னா 2000 உனக்கு வேணும். Expected market price at each year end. ஸோ இந்த வருஷம் கடைசியில் இந்த மார்க்கெட் ப்ரைஸ் இருக்கு. ஸோ நீ எத்தனை ரூபாய்க்கு உனக்கு 2000 வேணும், ஒரு ஷேரோட மார்க்கெட் ப்ரைஸ் 200 ரூபாய் அப்படின்னா நீ 10 ஷேர் விற்கணும். அந்த கான்செப்ட் தான். இப்போ இயர் 4 ஏன் நம்ம இயர் 4ன்னு சொல்றோம்னு பார்ப்போம். ஸோ இது ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 2020 2024 வந்து 4 years away. 2021 2024 வந்து 3 years away. 2022 2024 2 years away. 2023 2024 1 year away. ஸோ இது ஏன்னு உனக்கு இப்போ புரியும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றோம்னா, நமக்கு வந்து இதெல்லாம் நீ பார்க்காத, டிவிடெண்ட் வந்து இயர் 1 to இயர் 3 வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ என்ன, நம்ம இயர் 1லேயே வந்து அந்த வருஷத்தோட க்ளோசிங் மார்க்கெட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம கிட்ட என்னென்ன கொடுத்துட்டாங்கன்னா, D4 கொடுத்துட்டாங்க, KE இருக்கு, Gயும் இருக்கு. ஸோ அப்போ இதையும் D4/KE - G எனக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு P3 கொடுக்கும். பட் எனக்கு என்ன வேணும்னா P1 வேணும். அப்போ P3 தட் இஸ் பிரைஸ் அட் த எண்ட் ஆஃப் இயர் 3, இயர் 0 விட்டுரு. எனக்கு இங்க அதாவது 2023 வேல்யூ எனக்கு கிடைக்கும், பிரைஸ் அட் எண்ட் ஆஃப் இயர் 3 எனக்கு கிடைக்கும். பட் எனக்கு வந்து இந்த வேல்யூ வேணும், தட் இஸ் அட் த எண்ட் ஆஃப் இயர் 1 வேணும் எனக்கு. P0 நம்ம கால்குலேட் பண்ணல, P1 கால்குலேட் பண்றோம். அப்படி இருக்க பட்சத்துல நமக்கு இன்னும் எத்தனை இயர்ஸ் இருக்கு? 21 to 22, 22 to 20, அதாவது 2 வருஷம் இருக்கா? ஆக்சுவலா கிளியர் பண்ணிடலாம். அப்புறம் 2 வருஷம் இருக்கு, கரெக்டா? 21 to 2022, 21 to 2023. ஸோ 2 வருஷம் இருக்கு. ஸோ அதான் இப்போ நீ PVF 8% செகண்ட் இயர் வேல்யூ, அது 2 years later இந்த வேல்யூ. அப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல எனக்கு என்ன வேல்யூ? அப்போ this is the value at the end of year 1. அப்போ if you just divide it by 2000, you'll get the number of shares that need to be sold to maintain the minimum earning limit of rupees 2000. So இந்த இடத்துல நான் நல்லா இது பண்ணேன்னா, we should not reduce it to the nearest tens. We should round off it to nearest, அதாவது பாசிட்டிவ்ல குறைக்க கூடாதுல, இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம். இப்போ நீ 9 அப்படின்னு பண்ணிட்டீங்கன்னா 9 into 214 பார்த்தீங்கன்னா உனக்கு 1800 சம்திங் தான் வரும். பட் we have to achieve 2000. that's why we have rounded to the forward decimals அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கோம். ஸோ அடுத்து அதே மாதிரி இயர் 2 நம்ம கிட்ட D4 இருக்கு, KE இருக்கு, KG இருக்கு. அதான் இங்க போட்டிருக்கும் போது this gives you P3 as D4 is taken, but you need P2, therefore it is discounted for 1 year. ஏன்னா நமக்கு P3 கிடைச்சிருச்சு, P2 வேணா ஒரே ஒரு வருஷம் மட்டும் டிஸ்கவுண்ட் பண்ணா போதும். இப்போ அதான் இங்க பார்த்துக்கோ, PVF 8% 1 year. ஸோ ஷேர்ஸ் டு பி சோல்டு வந்து இதை தூக்கி அப்படியே இங்கே போட்டு 2000 ஆல் டிவைட் பண்ணனா உனக்கு 8.64 வரும். பட் நீ ரவுண்ட் ஆஃப் பண்ணமா 9 ஷேர்ஸ்ன்னு பண்ணிட்டு. ஸோ இயர் 3 பிரச்சனையே இல்லை, உனக்கு இங்கே D4 வச்சு கால்குலேட் பண்ணாலே வர்றதே இயர் 3 தான், ப்ரைஸ் 3 தான். அப்போ நீ ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் வேறு பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ இந்த இடத்துல வந்து கேஷ் ஃப்ளோ ஜென்ரேட்டட் அப்படின்னு ஒரு சின்ன டேபிள் மட்டும் போடுறோம். ஷேர் சோல்டு டியூரிங் த இயர், எக்ஸ்பெக்டட் மார்க்கெட் ப்ரைஸ் அட் த எண்ட் ஆஃப் த இயர். ஸோ இயர் 4ல் வந்து உனக்கு டிவிடெண்ட் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இங்கே வந்து எக்ஸ்பெக்டட் மார்க்கெட் ப்ரைஸ் போட்டிருப்போம். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிமைனிங் ஷேர்ஸ் நீ மேலே விற்றதுக்கப்புறம் இங்கே வந்து இவ்வளோ ஷேரை விற்றுட்ட, அதான் இங்கே போட்டுக்கிறோம் 1000 - 27. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஆல்ரெடி 2432 வந்ததுனால நோ நீட் டு செல் எனி ஷேர்ஸ். இப்போ நம்ம அடுத்த ஒரு புது கான்செப்ட் போயிட்டோம். ஸோ ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ மாடல் ஆஃப் எக்விட்டி வேல்யூவேஷன். ஸோ எக்விட்டி வேல்யூவேஷன் மட்டும் கிடையாது, ஸோ இதில் டெப்ட்டும் வரும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த ஃபார்முலா என்னன்னா கார்டன் ஃபார்முலா. ஸோ கார்டன் ஃபார்முலா என்ன பண்ணா, இட் ஒன்லி டேக்ஸ் டிவிடெண்ட். நம்மளோட ஃபார்முலா என்ன, D1/KE - G, ரைட்? வேற எதுவுமே கிடையாது. ஸோ இட் ஒன்லி கன்சிடர்ஸ் டிவிடெண்ட். பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிடெண்ட் இஸ் ஹைலி டிஸ்கிரிஷனரி. நீ டிவிடெண்டை மட்டுமே வச்சு ஒரு கம்பெனியை வேல்யூ பண்ணுறனா இட் மே சம்டைம்ஸ் கோ ராங், பிகாஸ் அந்த கம்பெனி மே suddenly decide not to distribute any dividend. So
your calculation would have become futile, right? ஸோ அந்த மாதிரி போகிறதுக்கு பதிலாக நம்ம மோர் ப்ராக்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அதிகமாக யூஸ் பண்ணுற அப்ரோச் என்னன்னு பார்த்தா ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ அப்ரோச். ஸோ ஒரு கம்பெனியோட எக்விட்டி ஷேர் எப்படி வேல்யூ பண்ணலாம்னா the free cash flow it has அதை பேஸ் பண்ணி வேல்யூ பண்ணலாம். It can be measured using the free cash flow that the company possess அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். So more relevant from practical point of view. So free cash flow model என்ன பண்ணுதுன்னா it takes the ability to generate free cash flow, so which can be freely distributed as dividend. ஸோ இந்த இடத்துல வந்து உனக்கு ஜஸ்ட் டிவிடெண்ட் மட்டும்தான் ஈக்விட்டி ஷேர் வேல்யூ பண்ணுறதுக்கு இருக்கணும்னு கிடையாது. இந்த கம்பெனி ஜெனரேட் பண்ணக்கூடிய டோட்டல் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவை நீ எடுத்தினா மட்டும்தான் ஒரு பெர்ஃபெக்டான ஒரு எக்விட்டி ஷேர் வேல்யூவேஷன் சொன்னேன். அந்த எக்விட்டி வச்சா உனக்கு எவ்வளோ வரும், which can be free, அதான் சொல்கிறாங்க, which can be freely distributed as dividend. எப்படின்னா நீ ஸ்ட்ரெயிட்டாக போய் அந்த டிவிடெண்ட் எடுத்து வேல்யூ பண்ணானா அதுவும் அக்யூரேட் அப்படின்னு தான் சொல்லலாம். பட் இல்லைன்னா அந்த டிவிடெண்டாக கொடுக்கக்கூடிய பாசிபிலிட்டி இருக்க அமௌண்ட் எவ்வளோ, பிகாஸ் அந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோனா என்ன சொல்கிறாங்கன்னா விச் கேன் பி ஃப்ரீலி டிஸ்ட்ரிபியூட்டட் ஆஸ் டிவிடெண்ட். பிரச்சனை இல்லைங்கிற பட்சத்தில் இந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ மொத்தத்தையும் டிவிடெண்டாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை ஏதோ ஒரு அர்ஜென்ட் நீட் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அது ஒரு பார்ட் எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை டிவிடெண்டாக கொடுப்போம். ஸோ டிவிடெண்ட் இஸ் அ ஃபைனல் ஃபிகர். ஸோ இந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ மாடல் எது சொல்கிறான், நீயே ஃபைனல் ஃபிகர் எடுக்கிற, பேஸ் ஃபிகர் எடுத்து இந்த கால்குலேஷன் பண்ணு. பேஸ் ஃபிகர் எடுத்து வச்சுன்னா இன்னும் மோர் வேல்யூபிளாக இருக்கும்ல. ஸோ எக்விட்டி ஷேர் எந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் எப்படி சொல்லலாம்னா, இப்போ ஆக்சுவலாக 100 ரூபாய் ஒரு கம்பெனி ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஓகேவா, அந்த கம்பெனியோட கேஷ் ஃப்ளோ 100 ரூபா, பட் டிவிடெண்ட் வந்து ஒரே 1 ரூபா தான் கொடுக்குறாங்க. இப்போ நீ ஜஸ்ட் டிவிடெண்ட் மட்டும் வச்சு மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னடா 1 ரூபா தான் கொடுக்குறாங்க சி அப்படின்னு உனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். பட் இதுவே இன்னொரு கம்பெனி இருக்காங்க, ஜஸ்ட் 50 ரூபாய் தான் கேஷ் ஃப்ளோ, பட் 40 ரூபா உனக்கு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. நீ டிவிடெண்ட் மட்டும் வச்சு பார்த்தா கம்பெனி சக்க வேல்யூ சக்கத்தான் இருக்கு அப்படின்லாம் நீ வந்து தப்பு கணக்கு போட்டு, ஸோ அங்கே யூ எஸ்டிமேட்ஸ் மைட் கோ ராங் அட் சம் பாயிண்ட். புரியுதா? இஃப் இட் இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் டிவிடெண்ட். ஸோ அதனால தான் சொல்கிறாங்க இந்த டிவிடெண்ட் ஒரு அமௌண்ட்லேருந்து எடுத்து கொடுக்குறோம்ல, அந்த அமௌண்ட்டை வச்சு நீ வேல்யூ பண்ண எப்படி இருக்கும் இன்னுமே உனக்கு, பிகாஸ் அந்த அமௌண்ட் தானே அதிலிருந்து தான் ஒரு அமௌண்ட்டை டிவிடெண்டாக கொடுக்குறாங்க. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் அந்த கிராஸ் அமௌண்ட் எடுத்துட்டு அப்படிங்கிற பட்சத்தில் யுவர் எஸ்டிமேட்ஸ் ஆர் மோர் ரிஸ்க் ஃப்ரீ, ரிஸ்க் ப்ரூஃப் அந்த மாதிரின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ம் ஆர் என்டர்பிரைஸ் வேல்யூனா இட் இஸ் அ வேல்யூ ஆஃப் டெப்ட் பிளஸ் ஈக்விட்டி. டெப்ட் இஸ் ஆல்சோ கன்சிடர்ட் அஸ், அதாவது ஒரு டோட்டல் என்டர்பிரைஸ் வேல்யூல வந்து டெப்ட் இஸ் ஆல்சோ கன்சிடர்ட் அஸ் ஓனர்ஸ். நம்ம எக்விட்டிங்கிற மெத்தடில் வந்து எக்விட்டி ஷேர் மட்டும்தான் ஓனர்ஸ், மிச்சம் எல்லாருமே வந்து லெண்டர்ஸ் அண்ட் பாரோவர்ஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ பட் ஃபர்ம் ஆர் என்டர்பிரைஸ் வேல்யூக்கு டெட் இஸ் ஆல்சோ கன்சிடர்ட் அஸ் ஓனர்ஸ். எக்விட்டி வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்லி எக்விட்டி ஷேர்ஸ் ஆர் கன்சிடர்ட் அஸ் ஓனர்ஸ், நார்மல் எக்விட்டி வேல்யூ ஒன்லி. ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ஃபார் ஃபர்ம் அதோட ஃபார்முலா பார்த்துடலாம், பேட். ஸோ இங்கே நீ கேல்குலேட் பண்ணுறது என்ன, கேஷ் ஃப்ளோ. கேஷ் ஃப்ளோக்கு உனக்கே தெரியும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் கூட நான் கேஷ் ஐட்டம்ஸ்லாம் ஆட் பேக் பண்ணுவியா, அப்போ பேட்டு கண்டிப்பாக வந்துடும். ஸோ இங்கே இப்போதைக்கு டெப்ரிஷியேஷன் மட்டும்தான் இது பண்ணுறாங்க, அமௌண்டைசேஷன்லாம் இல்லை, எல்லாமே டெப்ரிஷியேஷனுக்குள்ளே தான் இருக்குங்கிற மாதிரி ஒரு அசம்ஷன். ஸோ பேட் கூட டெப்ரிஷியேஷன் ஆட் பேக் பண்ணிடுறேன். ஸோ நம்ம கால்குலேட் பண்ணுறது ஃபர்மோட ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ. இந்த பேட் கால்குலேஷனில் நமக்கு என்ன ஆயிருக்குன்னா, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்னால் இட் இஸ் பிபிஐடி, ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ். அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணதுக்கப்புறம் தான் பிபிடி, அதுலேருந்து டேக்ஸ் மைனஸ் பண்ணால் தான் பிஏடி. அப்போது இன்ட்ரெஸ்ட் வந்து மைனஸ் ஆகிருக்கு, ரைட்டா? பட் இன்ட்ரெஸ்ட் நீ எதுக்கு கொடுப்ப, டெட்டு, கடன் வாங்கினதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவேன், கடன்னா டெப்ட். ஸோ ஒரு ஃபர்ம் பேசிஸில் நீ ஒரு ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ கால்குலேட் பண்ணுற அப்படிங்கிற பட்சத்தில் டெட் இஸ் ஆல்சோ கன்சிடர்ட் அஸ் ஓனர்ஸ். ஸோ அப்போ அந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவில் அது ஒரு கேஷ் ஃப்ளோவே கிடையாது, நீ ஓனருக்கு கொடுக்குற ஒரு அமௌண்ட் கூட இட் இஸ் நாட் அ கேஷ் ஃப்ளோ, இட் இஸ் அன் அப்ரோப்ரியேஷன். ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது நீ வந்து ஓனர்ஸுக்கு கொடுக்குற, ஓகேவா? பட் ஓனர்ஸ்க்கு கொடுத்துட்டு நீ என்ன பண்ணுறனா, இது வந்து என் கேஷ் ஃப்ளோவை குறைக்குதுன்னு நீ இந்த இடத்துல ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் கால்குலேட் பண்ணும்போது முதல்ல குறைச்சிருப்ப. ஸோ சின்ஸ் இட் இஸ் பெய்ட் டு ஓனர்ஸ், இட் இஸ் நாட் இன் நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்ஸ், இட் இஸ் ஜஸ்ட் அன் அப்ரோப்ரியேஷன். ஸோ இட் இஸ் ஆடட் பேக் டு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். புரியுதா ஏன் இங்கே ஆட் பண்ணுறோங்கிறோட ரேஷனல் இதுதான். இன்ட்ரெஸ்ட் வந்து ஓனர்ஸ், அதாவது வாட் எவர் த அமௌண்ட் பெய்ட் டு ஓனர்ஸ் இட் வில் நெவர் பி எக்ஸ்பென்ஸ்ட் இன் பிஎன்எல். நீ எக்ஸாம்பிளுக்கு வந்து டிவிடெண்ட் எடுத்தீங்கன்னா டிவிடெண்ட் வந்து என்றைக்குமே பிஎன்எல்குள்ளே போகாது, டைரெக்டாக வந்து ரீடைன்ட் ஏர்னிங்ஸ்ல தான் மைனஸ் பண்ணுவோம். புரியுதா?
அப்போ நம்ம இந்த இடத்துல வந்து டெப்ட் டு ஓனர்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணும்போது நீ வந்து இதுக்கு கன்சிடர் பண்ணுறோம். பட் நீ என்ன பண்ணுறனா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் முன்னாடியே மைனஸ் பண்ணிட்டிய இன்ட்ரெஸ்ட்டை. அப்போ என்ன பண்ணுற ஆட் பேக் பண்ணுற. இங்கே பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 1 - Tன்னு போட்டிருப்பேன். ஸோ அதுக்கு ரேஷனல் வந்து கீழே கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் 1 - T ரேஷனல். அப்போ பிபிஐடி 100 rupees, இன்ட்ரெஸ்ட் வந்து 40 rupees. அப்போ உனக்கு பிபிடி 60. அப்போ அதில் ஒரு டேக்ஸ் போட்டேன்னா 18 rupees. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் வர்றதுனால என்ன ஆகுதுன்னா 40 × 3 ஒரு 12 rupees உனக்கு வந்து சேவ் ஆகுது. புரியுதா? ஆக்சுவலாக உனக்கு அங்கே சேவ் ஆகுது. பேட் வந்து 42. ஸோ இப்போ இந்த பேட்டில் வந்து நீ டைரெக்டாக பிஃபோர் டேக்ஸ் 40ங்கிற பிஃபோர் டேக்ஸ் அதாவது 1 - T போடாமல் போட்டிங்கன்னா உன்னோட இந்த வேல்யூ தப்பாக வரும். 82 அப்படிங்கிறது தப்பாக வரும். ஸோ ஏன்னா நீ ஸோ அதுதான் இப்போ நீ ஆக்சுவலாக இந்த 40 × 30%, அதாவது இந்த இன்ட்ரெஸ்ட்னால கிடைக்கிற டேக்ஸ் சேவிங்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உனக்கு ஆக்சுவலாக வந்து 12. கரெக்டா? அப்போது இந்த இன்ட்ரெஸ்ட் இங்கே வரலங்கிற பட்சத்தில் உன்னோட டேக்ஸ் வந்து இன்னொரு 12 ரூபாய் எச் ஆகணும். கரெக்டா? அப்போது இட் ஷுட் பிகம் 30. கரெக்டா? அப்போது 100ல் 30 போச்சுன்னா உன்னோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 70 தான் வரணும். பட் உனக்கு இங்கே 82 வருது. ஏன்னா நீங்கள் பிஃபோர் டேக்ஸ் கால்குலேஷன் எடுத்துக்க. ஸோ இதே இங்கே பார்த்தீங்கன்னா 40 × 1 - 3ன்னு போட்டு பார்த்தீங்கன்னா உனக்கு கரெக்டாக வந்து நம்ம இங்கே ஒரு அமௌண்ட் கால்குலேட் பண்ண முடியல. இங்கே இன்ட்ரெஸ்ட் அதாவது பிபிடியே வரலன்னா இன்ட்ரெஸ்ட் 0ங்கிற அசம்ஷனில் 100 - 0 100. அப்போ அந்த 100க்கு 30% டேக்ஸ் போட 30, 100 - 30 70. இங்கே உனக்கு கரெக்டாக வந்துருச்சா? ஸோ நீ அப்படி ஒரு ரேஷனலும் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா உனக்கு இன்னொரு விதத்தில் நான் இந்த இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் கான்செப்சுவலி எவ்ரி திங் இஸ் ரைட். சிம்பிளாக சொல்லணும்னா நீ இது எது கூட, அதாவது இந்த இன்ட்ரெஸ்ட்டை நீ எது கூட ஆட் பேக் பண்ணுற? பேட் கூட ஆட் பேக் பண்ணுற. பேட் இஸ் ஆஃப்டர் டேக்ஸ். வேறஸ் நீ எப்படி இன்ட்ரெஸ்ட்டை பிஃபோர் டேக்ஸ் பண்ண முடியும்? ஸோ அப்போ நோ ஆப்பிள் டு ஆப்பிள் கம்பேரிசன். அதனால நீ என்ன பண்ணுறன்னா பேட் நீ ஆஃப்டர் டேக்ஸ் தான் எடுக்கிற. அப்போ இன்ட்ரெஸ்ட்டை ஆஃப்டர் டேக்ஸ் எடுத்தீங்கன்னா ஸோ அதுதான் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 1 - Tனா இன்ட்ரெஸ்ட் ஆஃப்டர் டேக்ஸா? ஸோ ஃபேர் கம்பேரிசன் இட் வில் பி ரைட். ஸோ இதுதான் அந்த 1 - Tக்கான ரேஷனல். ஸோ அடுத்து வந்து இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல்னு கொடுத்துருக்கோம். உனக்கு நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல்னால் நம்ம இங்கே வந்து மைனஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னா உங்ககிட்ட கேஷ் ஃப்ளோவே கிடையாது. ஒர்க்கிங் கேபிட்டலுக்கே வந்து உனக்கு பணம் பத்த மாட்டேங்குது. இப்படி இருக்க பட்சத்தில் கேஷ் ஃப்ளோ இஸ் டிக்ரீஸிங். கேஷ் ஃப்ளோ டிக்ரீஸ் ஆனால் மைனஸ் தானே பண்ணணும். இது வந்து ஒரு பியூர்லி சிம்பிள் எக்ஸாம்பிள். பட் இதுவே நான் வந்து உனக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணால் இது வந்து ஜஸ்ட் ஒரு காமன் பாயிண்ட். ஃப்ரம் அ firm's பாயிண்ட் ஆஃப் வியூ இட் இஸ் ஆல்சோ ஓனர்ஸ் ஃபண்ட் சிமிலர் டு ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் கன்சிடர் சிபிஐடி. அதை விட்டுரு. ஸோ நான் இங்கே சொன்னேன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னா கரண்ட் அசட்ஸ் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ். அப்போது இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னா உனக்கு வந்து எக்ஸாம்பிள் டெட்டார்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுறாங்கன்னு அர்த்தம். டெட்டார்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் கேஷ் ஃப்ளோ டிக்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ என்னன்னா உங்ககிட்ட ஒர்க்கிங் கேபிட்டல்னா டே டு டே ஃபங்க்ஷன்ஸ் நடத்தக்கூடிய அமௌண்ட்டே உங்ககிட்ட இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதுதான் சொல்றாங்க இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் இஸ் டிக்ரீஸ் இன் கேஷ் ஃப்ளோ. ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குவயர்மெண்ட் அதிகமாகுங்க பட்சத்தில் கேஷ் ஃப்ளோ கம்மியாகுதுன்னு அர்த்தம். ஸோ ரெடியூஸ் இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். ஸோ அடுத்து இன்க்ரீஸ் இன் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ். இது ஒரு சிம்பிளான பாயிண்ட் தான். ஸோ ஃப்ரீலி அவைலபிள் கேஷ் ஃப்ளோனா அந்த கடைசியாக நம்ம கால்குலேட் பண்ணுற கேஷ் ஃப்ளோ வந்து இட் வில் பி உனக்கு வேற இப்போ எல்லா ஷேர் ஹோல்டர்ஸ் அதாவது எல்லா டைரக்டர்ஸ் ஓகேன்னு சொன்னால் அந்த ஃப்ரீலி டிட்டர்மைன்டு கேஷ் ஃப்ளோ அப்படியே கூட டிவிடெண்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். நீ அந்த அளவுக்கு ஃபில்டர் பண்ணிகிட்டே வரணும். அந்த அளவுக்கு ஃப்ரீயாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ஒரு குவாலிட்டி அதுக்கு கொடுக்கணும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நீ ஒரு கம்பெனி வச்சிருக்க. கம்பெனி மைட் இன்கர் சம் கேபிட்டல் ஸ்பெண்டிங் ரைட். அப்போ அதை மைனஸ் பண்ணனா எப்படி அதை ஃப்ரீ கேஷ் ஃப்ளோன்னு நீ ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக சொல்லுவேன். அப்போது கண்டிப்பாக மைனஸ் பண்ணாமல் நமக்கு அவைலபிள் கேஷ் ஃப்ளோஸில் ஃபியூச்சர் ஃபிக்ஸ்டு கேஷ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இஃப் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை மைனஸ் பண்ணாதானே ஃப்ரீலி அவைலபிள். அப்படி இல்லை நீ எப்படி ஆக்சுவலாக இப்போ நீ ஒரு மெஷினரி வாங்கணும், வாங்காமே நீ வந்து டிவிடெண்ட் மட்டும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவீங்க கிடையாது. ஸோ உனக்கு மெஷினரி வாங்குற ரெக்குவயர்மெண்ட் இருக்கு. உன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து உன்னோட கேஷ் ஃப்ளோ வந்து 80 rupees வருது, அந்த மெஷினரி ஒரு 30 rupees வருதுன்னா அந்த 30 rupees நீ கம்பெனி ப்ராஃபிட்லேருந்து எடுத்து வச்சுட்டு தான் நீ டிவிடெண்ட் கொடுக்கணும். இன்வெஸ்டர்ஸ் பணம் போட்டாங்கிறதுக்காக அவனுக்கே எல்லாம் பண்ணக்கூடாது. கம்பெனியும் வளரணும். கம்பெனி வளரும் போது அவனுக்கும் ரிட்டர்ன் நல்லா கிடைக்கும். புரியுதா? ஸோ தட்ஸ் வை வி ஆர் ரெடியூசிங் ஃபிக்ஸட் கேஷ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இஃப் எனி.
ஸோ இந்த 1/t வந்து நம்ம கீழே ஒரு டீட்டெயில்டு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஸோ ஏன் அப்படி போகிறோன்னா வந்து இன்ட்ரெஸ்ட்டே ஆட் பேக் பண்ணிட்டோம். அப்போ கரஸ்பாண்டிங் டேக்ஸ் சேவிங்ஸ் மட்டும் எப்படி கொடுக்குறது? ஸோ அதை கீழே பார்த்த எக்ஸாம்பிளை மட்டும் நீ ஃபோக்கஸ் பண்ணால் போதும். ஸோ அடுத்து FCFE, தட் இஸ் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ஃபார் எக்விட்டி. சேம் கான்செப்ட், பேட் டெப்ரிஷியேஷன். பட் இந்த இடத்துல மட்டும் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 1 - t வராது. ஏன்னு சொல்லு. பிகாஸ் ஒன்லி எக்விட்டி இஸ் கன்சிடர்ட் ஆஸ் ஓனர்ஸ். அப்போது ஓனர் கூட பண்ணுற டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும்தான் ரீட்டைன் ஏர்னிங்ஸில் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். P&L-குள்ளே எதுவும் வராது. இது தேர்ட் பார்ட்டிஸ் ஆச்சு. அப்போ P&L-குள்ளே போனது கரெக்ட். அப்போ நீ அங்கே இன்ட்ரெஸ்ட்டுக்கு எந்த எஃபெக்ட் கொடுக்க தேவையில்லை. ஸோ சிமிலர் இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல், சிமிலர் இன்க்ரீஸ் இன் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ். ஸோ அதுக்கு நம்ம மேலே ரேஷனல் பார்த்துட்டோம். ஸோ இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல்னா கேஷ் ஃப்ளோ இல்லைன்னு அர்த்தம். டேட்டாஸ் ஆர் இன்க்ரீசிங், கேஷ் ஃப்ளோஸ் ஆர் ரெடியூசிங். ஸோ இன்க்ரீஸ் இன் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ்னா the freely available cash flow must be after separating or keeping some money aside for fixed cash investments. ஆனால் பட் நம்ம இந்த இடத்துல எக்விட்டிக்கு ஒரு புதுசாக ஒரு இது போடுறோம். நம்ம தான் இங்கே டெப்டை வந்து ஓனர்ஸ்னே கன்சிடரே பண்ணலையே. கன்சிடர் பண்ணாதனால தான் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறத ஒரு கேஷ் ஃப்ளோன்னு அஸ்யூம் பண்ணிட்டு அது P&L-குள்ளே போனது கரெக்டுன்னு தான் நம்ம வச்சுருக்கோம். இப்போ டெட்டும் நம்ம எக்விட்டி ஓனர்ஸ் மாதிரி அதையும் ஒரு டெட் ஓனர்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா நமக்கு அதுக்கு எகென்ஸ்டாக போன கேஷ் ஃப்ளோ P&L-குள்ளே போகக்கூடாது. இட் ஷுட் பி ரீட்டைன் ஏர்னிங்ஸ். நம்ம அதெல்லாம் பண்ணுவோம். ஸோ இப்போ இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, இதுலேருந்து வர கேஷ் ஃப்ளோ எல்லாமே ஆக்சுவல் கேஷ் ஃப்ளோஸ். ஸோ இப்போ ஒரே ஒரு ஜென்ரல் கான்செப்ட் சொன்னோன்னா, ஒரு ஃபேம் ஒரு ஃபேமில் ஓவரால் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா டெட்டும் அதாவது ஓனர்ஸ் மாதிரி தான். ஓனர்ஸ் வந்து ஒரு பணத்தை போட்டாலோ இல்லை ஓனருக்கு ஒரு பணத்தை கொடுத்தாலோ இட் டஸ் நாட் ட்ரீட்டட் ஆஸ் அன் எக்ஸ்பென்ஸ் ஆர் இன்கம். neither a cash flow nor a cash outflow. It is just an appropriation. But நீ ஒரு equity வேல்யூ பண்ற பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தீங்கன்னா டெப்ட் இஸ் a third person. ஸோ தேர்ட் பர்சனுக்கு போறது எல்லாமே கேஷ் அவுட்ஃப்ளோ, கேஷ் இன்ஃப்ளோ, எக்ஸ்பென்ஸ், இன்கம். ஸோ இந்த கான்செப்டை புரிஞ்சாலே போதும். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம், எக்விட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து டெட் வந்து தேர்ட் பர்சன் சொல்லிட்டோம். அப்போ அதிலிருந்து ஏற்படக்கூடிய கேஷ் இன்ஃப்ளோ, கேஷ் அவுட்ஃப்ளோவை நம்ம அக்கௌண்ட் பண்ணணும். ஸோ அப்போ அந்த வருஷத்துல வந்து டெப்டை ரீபே பண்ணுவோம் கரெக்டா. இப்போ டெட் ரீபே பண்ணுறோம்னா இட் இஸ் அ கேஷ் அவுட்ஃப்ளோ. அப்போ நம்ம அதுக்கு எஃபெக்ட் கொடுக்கணும். அதே மாதிரி புதுசாக ஒரு டெட் நான் வாங்குறேன். ஸோ இட் இஸ் ஆல்சோ அ கேஷ் இன்ஃப்ளோ. ஸோ அப்போ அதுக்கு நான் எஃபெக்ட் கொடுக்கணும். நான் ரெண்டு தனித்தனியாக கொடுக்குறப்பெல்லாம் நான் கொஷினில் இப்படி கொடுக்கலாம், நெட் பாரோயிங்ஸ் ஆர் நெட் ரீபேமெண்ட் அப்படின்னு. நெட் ரீபேமெண்ட்னா மைனஸு, நெட் பாரோயிங்ஸ்னா ப்ளஸ்ஸு. ஓகேவா, சிம்பிள். சின்ஸ் டெட் தட் இஸ் பிரின்சிபல் ரீபேமெண்ட் இஸ் ஆல்சோ கேஷ் அவுட்ஃப்ளோ, therefore reduced in freely available cash flows. நான் உனக்கு அதுக்கான ரேஷனல் சொன்னேன். It is treated as an outsider கூட ஒரு இது transaction பண்றேன்னா it is not an appropriation. It is an actual cash outflow or cash inflow or an expense or an income. So therefore it is not reduced from FCFF. As for firm, debt is owner. So நான் இங்க not reduced from firm's point of view. ஏன்னா டெட்டுங்கிறது அது ஓனர்ஸோட கேபிட்டல். therefore does not affect PAT. ஸோ அதனால தான் நம்ம அங்கே வந்து டெட் ரீபேமெண்ட்ஸ் ஆர் பாரோயிங்ஸ் டேக்கன்லாம் இது பண்ணல. ஸோ இதுவே இந்த டெப்ட் ரீபேமெண்ட்ஸ் ஆர் பாரோயிங்ஸ் டேக்கன் அதுக்கு நான் கீழே ஒரு ரேஷனல் கொடுத்துருப்பேன். ஸோ நெட் பாரோயிங்ஸ் அதுக்கு இங்கே ரேஷனல் கொடுத்துருக்கேன். ஸோ ஆடிங் பேக் இன்ட்ரெஸ்ட் இன் FCFF. ஏன்னா டெட்டுங்கிறதே வந்து another form of capital or stakeholder. Outflow made to such debt is a not outflow, only an appropriation. நம்ம மேலே பார்த்தோம். ஸோ that is why added back. Not considering debt repayment or net borrowings in FCFF. So firm's point of view இருந்து வந்து debt repayment எல்லாம் similar to drawings. So drawings நம்ம P&L-குள்ள கொண்டு வர மாட்டோம், டைரக்டா கேபிட்டல் அக்கௌண்ட் தான் கொண்டு போவோம். So not an expense, no effect given to cash flow or PAT calculation. ஏன்னா நம்ம P&L-குள்ளே வந்திருக்காது, அப்புறம் எப்படி உனக்கு PAT affect ஆகும். அதே மாதிரி நியூ borrowings taken வந்து similar to infusion of capital. So no effect given to PAT. ஸோ நெட் பாரோயிங்ஸ் டேக்கன் வந்து ஏன் ஆட் பண்ணுறோம், அதாவது நியூ பாரோவிங்ஸ் டேக்கனை ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இட் இஸ் அ கேஷ் இன்ஃப்ளோடா. கேஷ் இன்ஃப்ளோங்கிற பட்சத்தில் நம்ம ஆட் பண்ணி தானே ஆகணும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இன்க்ரீஸ் இன் ஃபிக்ஸ்டு அசெட்ஸ் மேலே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் இன் ஃபிக்ஸ்டு அசெட்ஸ்னு இருக்கும். இன்க்ரீஸ் இன் ஃபிக்ஸ்டு அசெட்ஸ் மைனஸில் இருக்குது. பட் நெட் நியூ பாரோவிங்ஸ் டேக்கன் வந்து ப்ளஸில் இருக்கா. இதுக்கான எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்க்ரீஸ் இன் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் நீ இந்த டைம் வந்து ஒரு 100 ரூபாய் ஒருத்தான அமௌண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்க. உன்னோட ஸ்ட்ரக்சர் வந்து டெட் எக்விட்டி வந்து 40:60, தட் இஸ் 40% டெட், 60% எக்விட்டி. ஸோ நான் FCFE கால்குலேஷனில் வந்து
60 தான் நான் எடுத்துருக்கணும். ஐ ஷுட் ஹவ் கன்சிடர்ட் ஒன்லி 60. பட் நான் என்ன பண்ணிட்டேன்னா, இப்போ எப்படி சொல்றேன்னா, நான் ஃபுல்லா எடுத்துட்டேன். இன்க்ரீஸ் இன் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ். பட் உன்னோட டெப்ட் எக்விட்டி ரேஷியோ வந்து 40:60 உன்னோட ஸ்ட்ரக்சர். பட் நீ என்ன பண்றன்னு, அதான் நம்மளோட எஃப்சிஎஃப்இ ஃபார்முலால ஸ்பெசிஃபையே பண்ணலையே. இன்க்ரீஸ்ட் இன் ஃபிக்ஸ்ட் அசெட் ஸ்பெண்டிங் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இன்க்ரீஸ் இன் ஃபிக்ஸ்ட் அசெட் ஸ்பெண்டிங் அவுட் ஆஃப் டெப்ட், இன்க்ரீஸ் இன் ஃபிக்ஸ்ட் அசெட் ஸ்பெண்டிங் அவுட் ஆஃப் எக்விட்டி எங்கேயுமே கொடுக்கல. ஸோ இட் இஸ் அ கிராஸ். ஓகேவா? அப்படி இருக்க பட்சம் நீ அங்கே 100 எடுத்துருவேன். ஸோ அதே மாதிரி ஆனால் நீ இந்த அதான் இந்த எப்படி சொல்றதுன்னா, இந்த டெட் இருக்குது பார்த்தியா, தட் இஸ் திஸ் 40. அப்போ நீ அதுக்கு எஃபெக்ட் கொடுக்கணுமா? ஸோ அதில் என்ன பண்ணுறேன்னா, சிம்பிளாக சொல்லணும்னா, நீ 100 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு லேண்டு வாங்குற. உன்னோட கம்பெனியோட ஸ்ட்ரக்சர் வந்து நீ எந்த ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணாலும் அவுட் ஆஃப் தட் எக்ஸ்பெண்டிச்சர் 60% வில் பி ஃபண்டட் பை எக்விட்டி அண்ட் 40% வில் பி ஃபண்டட் பை ஃபர்ம், அதாவது டெட். ஓகேவா? அப்போ நீ இங்க கால்குலேட் பண்றது என்னன்னா எஃப்சிஎஃப்இ. அதுக்கு நீ கேட்கலாம்ல, அப்போ நான் இன்க்ரீஸ் இன் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் தானே நீங்க சொல்லியிருக்கீங்க, இன்க்ரீஸ் இன் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ். அப்போ இன்க்ரீஸ் இன் ஃபிக்ஸ்ட்ஸ்னா என்னோட டெட் எக்விட்டி ரேஷியோ இந்த ரேஷியோவில் இருக்குது. அப்போ 100 rupees இன்ட்டு 60% மட்டும் போட்டு நாங்கள் ஆட் பண்ணிக்கலாமான்னு கேட்டால், நீ டேரெக்டாக அப்படி ஆட் பண்ணக்கூடாது. நீ வந்து இன்க்ரீஸ் இன் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் வந்து அவங்க ஸ்பெசிஃபை பண்ணல, அவுட் ஆஃப் டெப்ட் அவுட் ஆஃப் எக்விட்டின்னு. ஸோ அந்த இடத்துல ஃபுல்லாக எடுத்துரு. பட் அதுக்கு பக்கத்தால தான் ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க நியூ பாரோயிங்ஸ் டேக்கன்னு. ஸோ இப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுவேன், அவுட் ஆஃப் 100 இஸ் 40% டெட். அப்போ -100 இன்க்ரீஸ் இன் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ்னா மைனஸ், இங்கே போட்டிருப்போம் பாரு, இன்க்ரீஸ் இன் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் மைனஸ். அப்போ ஆட் நியூ பாரோயிங்ஸ் டேக்கன். இப்போ உனக்கு நெட்டாக 60 வந்துருச்சா? இப்போ இன்க்ரீஸ் இன் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் நீ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், ஏங்க நான் எஃப்சிஎஃப்இ தான் கால்குலேட் பண்ணுறேன். அப்போ 60%, 100 into 60% மட்டும் இன்க்ரீஸ் இன் எஃப்ஏன்னு நெகட்டிவ்ல காட்டுமா அப்படின்னு கேட்டால் அப்படி காட்டாத. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டாக கிராஸாக காமிச்சிட்டு நியூ பாரோயிங்ஸ் டேக்கன் இஃப் எனி அதை வந்து நெட் ஆஃப் பண்ணி உனக்கு கடைசியில் நெட் எஃபர்ட் பர்ஃபெக்டாக விழுந்துடும். ஸோ நமக்கு இப்போ எஃப்சிஎஃப்எஃப் எஃப்சிஎஃப்இ முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ எஃப்சிஎஃப்எஃப் கன்சிடர்ஸ் டெட் ஆஸ் அன் அவுட்சைடர். எஃப்சிஎஃப்எஃப்னா ஃபர்ம், அப்போ டிஸ்கவுண்டட் யூசிங் டபிள்யூஏசிசி. எஃப்சிஎஃப்இனா டிஸ்கவுண்டட் யூசிங் கேஇ ஒன்லி. ஸோ வேல்யூ ஆஃப் ஃபர்ம்னா டெப்ட் ப்ளஸ் எக்விட்டி. ஸோ எல்லாமே ப்ரெசன்ட் வேல்யூ. ஃப்ரீ கேஷ் வேல்யூவேஷன். நம்ம அடுத்த கான்செப்டுக்கே வந்துட்டோம். ஷேர் வேல்யூவேஷனில் நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பேஸ் பண்ணி நம்ம ஷேர் வேல்யூ பண்ணுறது. ஸோ ஏன் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிடெண்ட். அதாவது நமக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து நம்ம என்ன பார்த்தோம், ப்ரைஸ் வந்து ப்ரைஸ் தான் வேல்யூவேஷன் ஆஃப் ஷேர் தான். கார்டன்ஸ் ஃபார்முலா தான் கிங்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பெஸ்ட் மெஷர் அப்படிலாம் சொல்லியிருக்கோம். பட் என்னன்னா, பெஸ்ட் மெஷராகவே இருந்தாலும் இட் இஸ் பேஸ்ட் ஆன் டிவிடெண்ட்ஸ் விச் இஸ் ஹைலி டிஸ்கிரிஷனரி. ஒவ்வொரு கம்பெனி கொடுக்கும், ஒவ்வொரு கம்பெனி கொடுக்காது. அதுக்கு எக்ஸாம்பிள் மைக்ரோசாஃப்ட். இன்கார்பரேட் ஆனதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2000s வரைக்குமே அவங்க வந்து டிவிடெண்டே கொடுக்கல. கிட்டத்தட்ட 30 years டிவிடெண்ட் கொடுக்கல. இப்படி இருக்க பட்சத்தில் அந்த கம்பெனி வந்து வேல்யூலெஸ்ஸா, ஜீரோ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நீ வேல்யூ பண்ணால் கம்பெனி ஷேரு வேல்யூ கிடையாதுங்கிற மாதிரி வந்துடும்ல. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த ஃப்ரீ கேஷ் வேல்யூவேஷனில் இருக்க ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் நம்ம பார்த்தோம்னா, கார்டன்ஸ் ஃபார்முலா இங்கேயே சொல்லியிருக்காங்க. கார்டன்ஸ் ஃபார்முலா வேல்யூஸ் த கம்பெனி பேஸ்ட் ஆன் ஆக்சுவல் டிவிடெண்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட். ஆமாம், நம்ம D0 கண்டிப்பாக, அதாவது D1 D2 D3 எல்லாம் வந்து பேஸ்ட் ஆன் ப்ரெடிக்ஷன்ஸ், க்ரோத் ப்ரெடிக்ஷன்ஸ். பட் D0 அப்படிங்கிறது வந்து ஆக்சுவல் டிவிடெண்ட்ஸ் தானே. ஹவர் டிவிடெண்ட்ஸ் ஆர் discretionary in nature. இங்கே சொல்லிட்டாங்க பார்த்தியா. Hence it may be inappropriate to value company based on dividends distributed. Under the free cash flow model, we try to value the company based on the free cash flows it generated rather than the dividend distributed. So அந்த free cash flows அப்படின்னு என்னன்னா, உனக்கு வந்து வேற எந்த கமிட்மெண்ட்டுமே இல்லை, கம்பெனியில் வேற எந்த கமிட்மெண்ட்டுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் that entire free cash flow can be distributed as dividend. ஸோ இது வந்து ஆக்சுவல் டிவிடெண்ட்னு சொல்ல முடியாது, பொட்டென்ஷியல் டிவிடெண்ட். இந்த அளவுக்கு கொடுக்கக்கூடிய திறமை அந்த கம்பெனிக்கு இருக்கு. அப்போ இந்த அளவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு திறமை அந்த கம்பெனி நினைச்சா 300 ரூபாய் கொடுக்கலாம். அப்போ வந்து ஆக்சுவலா கொடுக்கறத வச்சு நீ ஏன் கால்குலேட் பண்ற, அதோட எபிலிட்டியை பாரு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ கிவ்ஸ் அஸ் த அமௌண்ட் அவைலபிள் டு டிஸ்ட்ரிபியூட் அஸ் டிவிடெண்ட்ஸ். அதான் ஆக்சுவலா டிவிடெண்டா டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பதிலாக
அவங்க கொடுத்தா எவ்வளவு கொடுக்கலாம், அதை பேஸ் பண்ணி தானே ஷேர் வேல்யூ பண்ணும். ஸோ அது டே அவன் நினைச்சா 1000 பேர் அடிப்பான்டா, அப்போ அவன் தான் எனக்கு அவன் நினைச்சிட்டானா முடிஞ்சு. ஆக்சுவலா பார்த்தா ஒருத்தன் 4 பேர்த்து தான் அடிக்கிறான், பட் ஒருத்தன் வந்து நினைச்சா 1000 பேர் அடிக்கிறான், கோகு மாதிரி. ஸோ அப்போ யாரு கெத்து? கோகு வந்து டம்மின்னு சொல்ல முடியாது இல்லை. ஸோ அதே கான்செப்ட் தான் இங்க சொல்றாங்க பாரு. ஃபேக்ட் such a cash flow is actual distribution வந்து irrelevantங்கிறாங்க. ஆக்சுவலா டிஸ்ட்ரிபியூட் பண்றது எனக்கு irrelevant, அவன் கொடுத்தா எவ்வளவு கொடுக்க முடியும். So it focuses on the cash flow generated in excess of the amount needed for reinvestment. அதான் அவனோட கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் போக கொடுத்தா எவ்வளவு கொடுக்கலாம் அந்த கான்செப்ட். The valuation is then based on present value of future. அதான் வேல்யூவேஷன். ஃப்ரீ கேஷ் ஃப்ளோனா உனக்கு இன்னைக்கு இருக்கிறது மட்டும்தான் இன்னைக்கு வேல்யூ. 10 வருஷம் கழிச்சு போற கேஷ் ஃப்ளோவும் இன்னைக்கு வரக்கூடிய கேஷ் ஃப்ளோ டிஃப்ரெண்ட் கண்டிப்பா இருக்கும்ல. ஸோ வேல்யூவேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோஸ். ஸோ அடுத்து வந்து நம்ம 2 கான்செப்ட் பார்ப்போம், ஃபர்ம் எக்விட்டி அப்படின்னு. ஸோ வேல்யூ ஆஃப் ஃபர்ம் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ ஆஃப் டெப்ட் பிளஸ் வேல்யூ ஆஃப் என்னடா பிஓ வேல்யூ ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் பிளஸ் வேல்யூ ஆஃப் எக்விட்டி. மோஸ்டா இந்த இது வரவே வராது. இதான் ஜென்ரலி தே ஆர் நெல். நமக்கு ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் கான்செப்டே வராது. ஃபர்ம் வரும், எக்விட்டி ஷேர்ஸ் வரும், டெப்ட் வரும். ஓகேவா? In case market values are not available, we take the book values அப்படிங்கிறோம். Value of firms and equity can be calculated either of the following approaches. So either of the following approaches னா நார்மல் FCFE approach இருக்கு, அப்படி இல்லைன்னா அதுக்கு இன்னொன்று இருக்கும் பாரு, ஆல்டர்னேட்டிவ் மெத்தட். நீங்க ஒன்று பார்த்தியா, இதே நேர்ந்து எடுத்தாங்க, பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ டு எக்விட்டி, FCFE. ஓகேவா? FCFE இஸ் அ பூல் ஆஃப் மணி தட் ரிமைன்ஸ் ஃபார் எக்விட்டி ஷேர் ஹோல்டர். அது எப்படி சொல்றேன்னா, அமௌண்ட் அவைலபிள் ஃபார் எக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப்டர் டெட் ஹோல்டர்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஹோல்டர்ஸ். ஸோ இந்த FCFEன்னு கால்குலேட் பண்ற அமௌண்ட் வந்து ஃபுல்லி பெர்டைன்ஸ் டு எக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ அதுக்கு FCFEக்கான ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா பேட் அப்படின்னாலே என்ன, அமௌண்ட் அவைலபிள் டு எக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் தானே. அதை பேஸ் பண்ணி தான் நீ இபிஎஸ்ஐ கால்குலேட், பேட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் யூசஸ் த இபிஎஸ். ஸோ அதை சொல்றாங்க பேட் இஸ் ஆஃப்டர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட். ஸோ நம்ம இங்கே என்ன கால்குலேட் பண்ணுறோம், கேஷ் ஃப்ளோ. நம்ம மைண்ட் எங்கே போகணும், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டோட பேசிஸ்க்கு போயிடணும், பிரின்சிபல்ஸ்க்கு போயிடணும். கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிற பட்சத்தில் நான் கேஷ் ஐட்டம்ஸ் must be added back if deducted. Depreciation ஒன்று டிடக்ட் பண்ணாமல் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வரவே வராது. அப்போ எனக்கு அது ஆட் பண்ணுவோம், பிகாஸ் ஐ எம் கால்குலேட்டிங் த கேஷ் ஃப்ளோ. அப்போ ஆட் பேக் டெப்ரிஷியேஷன் பிகாஸ் நான் கேஷ் எக்ஸ்பென்சஸ். ஸோ அடுத்து அதே மாதிரி நம்ம ரெண்டு, ஸோ இது முக்கால்வாசி அங்கே கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸில் இருக்கிறதா. இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டலை ரெடியூஸ் பண்ணணும். இதுக்கு நான் உனக்கு அன்னைக்கே 2 மீனிங் சொல்லியிருந்தேன். எப்படி சொல்றேன்னா, ஒர்க்கிங் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நீ அதிகமாக ரா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ற அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அது ஒரு மீனிங். ரா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணால் உன் கேஷ் அவுட் ஃப்ளோ ஆகுது, புரியுதா? அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஆல்டர்னேட்டிவ் மீனிங் எப்படி வச்சுக்கலாம், இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல்னா இன்க்ரீஸ் இன் கரண்ட் அசெட்ஸ். ஸோ இன்க்ரீஸ் இன் கரண்ட் அசெட்ஸ்னா நம்ம வந்து ரா மெட்டீரியல் மட்டும் சொல்ல முடியாது, டெட்டார்ஸ் சொல்லலாம். ஸோ டெட்டார்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீ என்ன பண்றனா, you're making most of the sales in credit on a credit basis. ஸோ கிரெடிட் பேசிஸ்ல பண்ணும்போது டெட்டார்ஸ் வந்து அதிகமாவாங்க. டெட்டார்ஸ் அதிகமாகனா உன்னோட கேஷ் இன்ஃப்ளோ குறையுது. கேஷ் இன்ஃப்ளோ அவாய்டட் இஸ் ஈக்குவல் டு கேஷ் அவுட்ஃப்ளோ. ஸோ அப்போ கேஷ் அவுட்ஃப்ளோ வந்து அதுலேருந்து மைனஸ் பண்ணணுமா? கரெக்ட். ஆட் டிக்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். எஸ், இதுக்கும் அதே மாதிரி 2 மீனிங். ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல்னா ரா மெட்டீரியல் மட்டும் எடுத்துட்டு, ரா மெட்டீரியல் உனக்கு குறையுது அப்படிங்கிற பட்சத்தில் நீ அதை ரா மெட்டீரியல் எப்படி குறையும், எடுத்து நீ என்ன கொளுத்தி விட்டுருவியா? ஸோ அப்படிலாம் பண்ண முடியாது. ரா மெட்டீரியல்னால் கண்டிப்பாக ஃபினிஷ்டு ப்ராசஸ் பண்ணி நீ சேல் மட்டும் தான் பண்ணும். ஒர்க்கிங் கேபிட்டல் குறையுது அப்படிங்கிற பட்சத்தில் யூஆர் மேக்கிங் மோர் சேல்ஸ், யூஆர் செல்லிங் த ரா மெட்டீரியல் இன்டு ஃபினிஷ்டு கூட்ஸ், ரைட்? அப்போ உனக்கு கேஷ் இன்ஃப்ளோ வரும். ஸோ அதனால தான் அதை ஆட் பண்ண சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா இன்னொரு கான்செப்ட் எடுத்துக்கோன்னா, டிக்ரீஸ் இன் கரண்ட் அசெட்ஸ், டெட்டார் குறைஞ்சிக்கிட்டே இருக்காங்க, அப்போ உனக்கு கேஷ் ரெசிப்ட் ஆகிட்டே இருக்கு. ஸோ அதுதான் ஆடட் பேக். ஸோ அதே மாதிரி இன்க்ரீஸ் இன் ஃபிக்ஸ்டு அசெட்ஸ்,
இன்க்ரீஸிங் ஃபிக்ஸ்ட் அசெட்னா என்ன? ஃபிக்ஸ்ட் அசெட் எப்படி இன்க்ரீஸ் ஆகும்? யூ மஸ்ட் பி ஸ்பெண்டிங் சம் மணி ஆன் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ். ஸோ மணி ஸ்பெண்ட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே கேஷ் அவுட் ஃப்ளோ, ஸோ இட் வில் பி ரெடியூஸ்ட். அதே மாதிரி ஆட் டிக்ரீஸ் இன் நெட் ஃபிக்ஸ்டு அசெட்ஸ். ஸோ நெட் ஃபிக்ஸ்டு அசெட்ஸ்னு என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. கடைசியில் அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் தான் இருக்கும், இந்த நெட்டெல்லாம் போட்டு குழப்பிக்க வேணாம். ஸோ சேம் கான்செப்ட் தான். டிக்ரீஸ் இன் ஃபிக்ஸ்டு அசெட் அப்படிங்கும்போது நீ ஃபிக்ஸ்டு அசெட் சேல் பண்ணுற, it must give you cash inflow, right, in form of sales proceeds. It will be added back to the profit after tax. So அடுத்து வந்து less borrowings or preference shares repaid அப்படின்னு இருக்காங்க. ஸோ இது ஒன்றும் இல்லை, லோன் ரீபெய்டு தான். ஏன்னா லோன் ரீபே பண்ணுறங்கிற பட்சத்தில் வந்து இட் இஸ் அ கேஷ் அவுட்ஃப்ளோ. அவுட்ஃப்ளோ என்ன பண்ணுவேன்? ரெடியூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி ஆட் borrowings taken or preference shares issued. It is a new borrowings, right? borrowings எடுத்திருக்க அப்படிங்கிற பட்சத்தில் உனக்கு உள்ள அமௌண்ட் வருது அப்படிங்கிற பட்சத்தில் should be added back to profit after tax. FCFE belongs to equity and hence needs to be discounted at KE in order to find equity value. அதுக்கு வந்து நீ கார்டன்ஸ் ஃபார்முலாவும் போடலாம், அதுக்கப்புறம் மல்டி ஸ்டேஜ் க்ரோத் ஃபார்முலாவும் போடலாம். ஸோ கார்டன்ஸ் ஃபார்முலா வந்து உனக்கு வந்து கான்ஸ்டன்ட் க்ரோத் அப்படிங்கிற பட்சத்தில் போட்டுக்கலாம். வேற இன்கேஸ் வந்து ஃபர்ஸ்ட் 4 வருஷத்துக்கு க்ரோத் டிஃபர் ஆகுது, பட் ஆஃப்டர் 3rd இயர், தட் இஸ் ஸ்டார்ட் ஆஃப் 4th இயர்லேருந்து ஸ்டெபிளைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு ஏதாச்சும் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு இண்டிவிஜுவலாக ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோஸ் போட்டுருவேன். அடுத்து வந்து டெர்மினல் வேல்யூ கால்குலேட் பண்ணி கார்டன்ஸ் ஃபார்முலாவே போட்டு விட்ருவேன். ஸோ அடுத்து வேல்யூ ஆஃப் எக்விட்டி ப்ளஸ் வேல்யூ ஆஃப் டெப்ட், இது மேலேயே பார்த்தோமே அதே ஃபார்முலா தான். ஸோ அடுத்து வந்து ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ டு த ஃபர்ம். ரெண்டும் சிமிலர் தான், பட் ஒரே ஒரு பாயிண்ட் டிஃபர் பண்ணுது. ஸோ ஒரு ஃபர்ம் பேசிஸில் பார்க்கும்போது டெட் இஸ் ஆல்சோ அன் ஓனர். புரியுதா? கம்பெனிக்கு அவன் பணம் கொடுத்துருக்கான், அவனை நான் ஓனராக தான் கன்சிடர் பண்ணுவேன்னு ஃபர்ம் அப்படிங்கிற கான்செப்ட் சொல்லுது. பட் எக்விட்டி கான்செப்ட் என்ன சொல்லணும்னா அதெல்லாம் கிடையாது, டெட்டெல்லாம் ஓனர் கிடையாது, எக்விட்டிஸ் மட்டும்தான் ஓனர். இந்த ஸ்லைட் டிஃபரன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களே உனக்கு ரெண்டும் சிம்பிள் ஆகிடும். ஸோ அடுத்து எங்கே சொல்கிறாங்க, ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் முதல் கொண்டு எல்லாமே அவுட் சைடர்ஸ்ன்னு தான் சொல்கிறாங்க, நாட் எக்விட்டி ஹோல்டர்ஸ். ஸோ அதுக்கும் ட்ரீட்மெண்ட் வந்து சிமிலர் டு டெப்ட். அதனால தான் நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் ரீபெயின் எல்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ FCFF ஈக்குவல்ஸ் சேம் வில்ஸ், அவர் ஸ்டார்டிங் பாயிண்ட் இஸ் ஆல்வேஸ் பேட். ஓகேவா? அது கூட டெப்ரிசியேஷன் ஆட் பேக் பண்ணிடுறேன். அடுத்து நான் ஃபர்ம்னா என்ன சொல்லிட்டேன், டெட் இஸ் ஆல்சோ அ சிமிலர் டு எக்விட்டி அப்படின்னு நம்ம ட்ரீட்மெண்ட் சொல்லியிருந்தோமா. டெட் இஸ் ஆல்சோ அன் ஓனர். அப்போ நம்ம இங்க வந்து ஓனர் ஃபண்டு தான் கால்குலேட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ஓனருக்கு கொடுத்தது தான் இன்ட்ரெஸ்ட், கரெக்டா? ஸோ அதெல்லாம் நான் எங்க எழுதியிருக்கேன், மேலே எழுதியிருக்கேன்னா, ஸோ மேலேயே டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இங்கே வந்து ஒரு மேலாப்பில் சொல்கிறேன். ஸோ அதான் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்க, அதாவது நம்ம இப்போ எக்விட்டி டிவிடெண்ட் டிவிடெண்ட்னாலே எக்விட்டி தான் கொடுப்போம், அது வேற விஷயம். அதை வந்து நீ பிஎன்எல்குள்ளே கொண்டு வர மாட்டேன், டைரக்டாக கொண்டு போய் ரீட்டன் ஏர்னிங்ஸ்ல மைனஸ் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி தான் பிகாஸ் ஏன்னு கேட்டீங்கன்னா எக்விட்டி இஸ் ட்ரீட்டட் அஸ் ஓனர்ஸ் ஃபண்டெல்லாம் ரீட்டன் ஏர்னிங்ஸ்ல அண்ட் ரிசர்வ்ஸ்லேருந்து அவங்களுக்கு கிடைக்கும், நாட் பேஸ்ட் ஆன் த சேல்ஸ். புரியுதா? சேல்ஸ்லேருந்து வர்ற அமௌண்ட் வச்சுலாம் அவங்களுக்கு கொடுக்க மாட்டோம், ரீட்டைன்ட் ஏர்னிங்ஸ்ல வர்ற அமௌண்ட் வச்சுலாம் அவங்களுக்கு டிவிடெண்ட் கொடுப்போம். அப்போ if debt is considered as an equity similar to equity or as an owner, interest paid to them is not an expense, so it shall be added back. So அதுதான் சொல்றோம். ஏன் 1 - t போறோம்னா இன்ட்ரெஸ்ட் வந்து டாக்ஸ் சேவிங்ஸ் கிடைச்சிருக்கும், இன்ட்ரெஸ்டே இல்லைங்கிறதுல டாக்ஸ் சேவிங்ஸ் மட்டும் என்ன பண்றதாமா. ஸோ ஆட் இன்ட்ரெஸ்ட் 1 - t. அதே மாதிரி மேலே இஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் கொடுத்துருந்தா ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்டும் சிமிலர் டு டெட் எல்லாமே எங்கள் ஓனர்ஸ் மாதிரிங்கிற பட்சத்தில் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்டையும் ஆட் பேக் பண்ணிடு. அடுத்து அதே கான்செப்ட், இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல்னா மைனஸ், டிக்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல்னா ஆடு, இன்க்ரீஸ் இன் ஃபிக்ஸ்டு அசெட்ஸ்னா மைனஸ், டிக்ரீஸ் இன் ஃபிக்ஸ்டு அசெட்ஸ்னா ஆடு. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து இந்த ரெண்டு வராது, பாரோவிங்ஸ் அப்படிங்கிற இந்த ரெண்டு வராது. ஏன் தெரியுமா? இட் இஸ் நான் சொல்றேன்ல, borrowings and preference shares are considered to be owners in case of free cash flow to firm concept. அப்போ ஓனர் ஒரு அமௌண்ட் கொண்டு வர்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை எப்படி ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவா கன்சிடர் பண்ண முடியும்? இட் இஸ் சிமிலர் டு இன்ஃபியூஷன் ஆஃப் கேபிட்டல். கேபிட்டல் இஸ் நாட் ஃப்ரீலி அவைலபிள் டு பி டிஸ்ட்ரிபியூட்டட், ரைட்?
அதனால தான் இங்கே வந்து borrowings-ல ஓனர்ஸாக கன்சிடர் பண்ணல. ஸோ இட் இஸ் ஆல்சோ அ கேஷ் ஃப்ளோ தட் கேன் பி டிஸ்ட்ரிபியூட்டட். பட் இங்கே பார்த்தீங்கன்னா கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா வந்து அது ரெண்டு ஓனர் கொண்டு வர அமௌண்ட்டை வந்து நம்ம கேஷ் ஃப்ளோ கூட ஆட் பண்ண முடியாது. இட் இஸ் கேபிட்டல் இஸ் நாட் ஃப்ரீலி டிஸ்ட்ரிபியூட்டபிள். FCFF represents cash flow available to all long-term providers of capital. That is, அதான் எல்லா FCFF-ங்கிறது debt, preference, equity எல்லாத்துக்கும் தான் சொல்லுது. Hence should be discounted at weight. அதான் இங்க என்ன சொல்றாங்கன்னு இங்க எல்லாம் நோட் பண்ணீங்கன்னா KE எங்கடா discounted at KE, இங்க பாத்தீங்கன்னா discounted at KO or WACC. ஏன்னா வெயிட்டட் ஆவரேஜ் ஃபேர்ம் பேசிஸ் வரும்போது வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் தான் வருது. தட் இஸ் KE + KD + KP. அதே வந்து எக்விட்டின்னு மட்டும் பார்க்கும்போது KE மட்டும் பார்த்தா போதும். சேம் கான்செப்ட் நம்ம மேலே பார்த்ததே ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து இன்கேஸ் ரிகார்டிங் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் நெட் போரோவிங்ஸ் டேக்கன் ஆர் ரீபெய்ட் ஆர் டெட் ரேஷியோ. ஏன் இந்த டெட் ரேஷியோ இது வந்து ஒரு தனியாக கான்செப்ட், அது இங்கே லிங்க் ஆகும். ஓகேவா? இஸ் நாட் கிவன், இட் வுட் நாட் பி அவைலபிள் டு கால்குலேட் FCFE. ஸோ அது கொடுக்கலங்கிற பட்சத்தில் FCFE கால்குலேட் பண்ண முடியாது. இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தாதான். ஸோ இன் சச் கேசஸ் வி கேன் சால்வ் பை கால்குலேட்டிங் FCFF. FCFF கால்குலேட் பண்ணால் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். புரியுதா? அதுலேயும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இன்ட்ரெஸ்ட் இல்லை பட் டெட்டோட டீட்டெயில்ஸும் இல்லைங்கிற பட்சத்தில் வேற ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் இருக்கான்னு செக் பண்ணணும். எதுக்கு செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வெதர் த ஃபர்ம் as a equity funded firm, அதாவது ஃபுல்லாமே எக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் தான் ஃபண்ட் பண்ணுறானுங்களா பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது. ஸோ இப்போ ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் டு கால்குலேட் FCFE. ஸோ அது பர்டிகுலராக அதுக்கு இங்கே சொன்ன பார்த்தீங்கன்னா டெட் ரேஷியோ இருந்தால் மட்டும்தான் இந்த ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் யூஸ் பண்ண முடியும். ஸோ டெட் ரேஷியோ இருக்குது அப்படிங்கிறப்ப, ஸோ டெட் ரேஷியோ அப்படின்னா நம்ம இங்கே எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன ஒரு இது இது ஆக்சுவலாக நேற்று எடுத்தாங்க. ஸோ அதுக்கான அது வந்து சப்சிக்வெண்ட் வீடியோஸ்குள்ளே இருக்கும். ஸோ இப்போ டெட் டு அசட்ஸ்னா டெப்ட் டிவைடட் பை அசட்ஸ்ன்னு நம்ம என்ன சொல்லலாம்னா டெப்ட் ப்ளஸ் எக்விட்டி அப்படின்னு சொல்லலாம். அதாவது இது இதை சொல்லி உனக்கு குழப்பறதை விட நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ டெட் டு அசட்ஸ், ரைட்? அப்போது ₹1 அசட்டாக இருந்துச்சுன்னா அந்த அசட்டில் எவ்வளோ டெட்ல இருந்து வருது? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டெட் ரேஷியோ represents how much of the asset is funded by debt. இப்போ அதுதான் இங்கே வந்து FCFE எப்படி FCFEன்னு என்ன? எக்விட்டிக்கு மட்டும் ரிலேட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? அப்போ 1 - D. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நம்ம டெட் ரேஷியோ வந்து 0.3ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ₹1 ஒரு அசட்டில் 0.3 பைசேஸ், அதாவது 0.3 ரூபீஸ் வந்து எக்விட்டி கொடுக்குது. அப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நமக்கு இங்கே டெப்ரிசியேஷன் வந்து 10 ரூபீஸ். பட் அந்த 10 ரூபீஸ் அப்படிங்கிற டெப்ரிசியேஷன் வந்து டோட்டல் அசட் பேஸ் பண்ணி தான் நம்ம எடுத்துருக்கோம். பட் வி வாண்ட் இந்த 10 ரூபாயில் நம்ம சொல்லிட்டோமே 3 ரூபீஸ் வந்து இட் பிலாங்ஸ் டு டெப்ட். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் 1 - 0.3 அப்படின்னு போட்டால் நமக்கு 0.7 வரும். கரெக்டா? அப்போ 0.7 × 10 வந்து நமக்கு 7 அப்படிங்கிற ஆன்சர் கிடைச்சிரும். புரிஞ்சுதா இப்போ? ஸோ இந்த டெட் ரேஷியோ கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் FCFE சிம்பிளாக கால்குலேட் பண்ணுற எல்லாத்துலேயும் 1 - D போட்டினாலே உனக்கு வர்ற வேல்யூ வந்து எக்விட்டி பர்டைனிங். ஸோ அதான் டி நம்ம சிம்பிளாக போடுறது. டேக்ஸ் ரேட் 30%, நான் 1 - D போட்டால் ஆஃப்டர் டேக்ஸ் கேஷ் ஃப்ளோ. இப்போ அதே மாதிரி 1 - D போட்டால் இது வந்து கேஷ் ஃப்ளோ பர்டைனிங் டு எக்விட்டி தானே. நான் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி எல்லாமே போட்டுடணும். FCFE கால்குலேட் பண்ணுறதுக்கு உனக்கு வந்து செப்பரேட்டாக நம்ம ஃபார்முலாவில் இருக்கிற எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடு. பட் உனக்கு இந்த ரெண்டும் வராது. லெஸ் borrowings ஆர் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ரீபெய்ட், ஆட் borrowings taken ஆர் ஷேர்ஸ் இஷ்யூடு. ஏன்னா நம்ம இங்கே ஆல்ரெடி கால்குலேட் பண்ணுறது எக்விட்டி பர்டைனிங் வேல்யூ தானே. அப்புறம் இதுக்கு நீ திருப்பியும் வந்து borrowings கொண்டு வரும். ஏன்னா டெட்டே நம்ம ஆக்சுவலாக வந்து அந்த இடத்துல இது கொடுத்துருக்க மாட்டாங்க. மோஸ்ட் அந்த borrowings taken எல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க.
ஒன்லி டெட் ரேஷியோ மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் நீ ஆல்ரெடி வந்து எல்லாமே 1 - D கால்குலேட் பண்ணும்போது நமக்கு அது வந்து திருப்பியும் ஆட் பண்ண தேவையில்லை. இங்கே நம்ம மேலே போட்டிருந்தது இப்போ டெட் ரேஷியோ equal to debt by debt plus equity. As the effect of debt is taken in every item, we don't need to separately adjust. இது இங்கே நம்ம borrowings taken அதுக்கு வந்து சார் நேற்று ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா, நான் உனக்கு இப்போவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கு வந்து என்னன்னா மேலே நம்ம ஒரு கான்செப்ட் பார்த்துருந்தோமே, இங்கே இருக்குது பாரு, இந்த கான்செப்ட் தான் சொன்னோம். ஸோ இப்போ நார்மல் சினாரியோஸில், அதாவது டெப்ட் ரேஷியோ இல்லாத சினாரியோஸில் நம்ம FCFE கால்குலேட் பண்ணும்போது என்ன பண்ணணும், அது கீழே இருக்க பாரோவிங்ஸை ஆட் பண்ணணும் கரெக்டாக. ஸோ அதுக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இப்போ டெட் ரேஷியோ அப்படிங்கிற பட்சத்தில் டோட்டல் அசட்ஸில் எவ்வளோ வந்து டெட் கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படிங்கிற டீட்டெயில்டு நம்பர் நமக்கு கிடைச்சிருச்சு. பட் எக்ஸாக்ட் நம்பர் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் ஸோ டெட் இது வந்து இந்த கான்செப்ட் நம்ம சிம்பிள்ரா, 2 கான்செப்ட்ரா. FCFE when debt ratio available, when debt ratio not available. debt ratio not available அப்படிங்கிற பட்சத்தில் நீ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த ஃபார்முலா என்ன இருக்குன்னா, borrowings taken and borrowings repaid வந்து add and minus net effect கொடு அப்படின்னு சொல்றோம். அது ஏன் அப்படின்னு கேட்டேன்னா, இப்போ நமக்கு அசட் வந்து நீ வாங்குற அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா வந்து எல்லாமே உன்னால எக்விட்டி யூஸ் பண்ணி வாங்கியிருக்க முடியாது கரெக்டா. ஸோ அப்போ வந்து உனக்கு அதான் சொல்றேன்ல, உனக்கு வந்து டெட் ரேஷியோ அங்க இல்லை. டெட் ரேஷியோ இல்லைங்கிற பட்சத்தில் உனக்கு வந்து எவ்வளோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் 100 ரூபாய் வந்து ஃபிக்ஸ்ட் அசட் வாங்கியிருக்க அப்படின்னு வந்து உன்னோட டெட் இது மட்டும் மறைச்சிக்கோ. மை ஸ்ட்ரக்சர் ஆஃப் டெப்ட் இஸ் 40/60. உன்கிட்ட கொஸ்டின்ல இது இல்லை, ஆக்சுவல் கம்பெனியாக இருந்தால் உனக்கு தெரியும், பட் கொஸ்டின்ல இது கொடுக்கல. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவோம்னா, நீ இன்க்ரீஸ் இன் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ்னு இந்த 100 ரூபாயை அப்படியே ஆட் பண்ணி வைப்பேன் கரெக்டாக, சாரி மைனஸ் பண்ணி வைப்பேன். இன்க்ரீஸ் இன் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ்னா கேஷ் அவுட்ஃப்ளோ, அப்போ இதை 100 ரூபாயை அப்படியே மைனஸ் பண்ணிடுவேன். நீ இங்கே என்ன பண்ணல, டெட்டுக்கு ஏன்னா நீ கால்குலேட் பண்ணுறவே FCFE, ஆனால் வந்து நீ வந்து இதுக்குள்ளே டெட் இருக்கு, உனக்கு எவ்வளோன்னு தெரியல, ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணிடுற. அப்போ அது வந்து ஒரு தப்பான இடத்துக்கு போயிட்டு இருக்குது. அந்த தப்பை சரி பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, borrowings taken ஆட் பேக் பண்ணிடு அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த இடத்துல வந்து 60 ரூபா நீ borrowings வாங்கியிருக்க அப்படின்னு சொல்றோம். அப்போ நீ வந்து தப்பா 100 ரூபான்னு போட்ட, விச் அதாவது இட் இஸ் நாட் ஒன்லி we are calculating equity, பட் இட் இஸ் நாட் ஒன்லி equity, it also considering debt. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல இது எக்விட்டியோட வேல்யூ. ஸோ 40 ரூபா தான் உன்னோட டெட், ஓகேவா. ஸோ எக்ஸாம்பிள் நான் தப்பாக சொல்லிட்டேன். 40 ரூபா தான் உன்னோட பாரோவிங்ஸ். இந்த 100 ரூபாய் அசெட் வாங்குறதுக்கு நீ 40 ரூபா பாரோவிங்ஸ் பண்ணியிருக்க. இப்போ நீ இதை ஆட் பேக் பண்ணிட்டீங்கன்னா கடைசியில் வந்து உன்னோட கால்குலேஷனுக்குள்ள போகிற வேல்யூ வந்து -60, தட் இஸ் கேஷ் அவுட்ஃப்ளோ பெர்டனிங் ஒன்லி டு எக்விட்டி வந்துருச்சு பார்த்தியா. ஸோ இதனால தான் நமக்கு வந்து when debt ratio is not given, we are adding back the borrowings taken. பட் இதுவே நான் கிளீன் பண்ணிக்கிறேன். பட் இதுவே உனக்கு இங்க கொடுத்துருக்கிற மாதிரி உனக்கு டெப்ட் ரேஷியோ கொடுத்துட்டாங்க, ஓகேவா. நீ என்ன பண்ணுவ, டெட் ரேஷியோ கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உனக்கு இந்த ஃபார்முலா அப்ளை ஆயிரும். ஸோ இந்த ஃபார்முலாவில் வந்து நீ இன்க்ரீஸ் இன் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ்ன்னு போடுவியா, இன்டூ 1 - D போடுவேன். அப்போ இங்கே நமக்கு என்ன வரும், எங்கடா இன்க்ரீஸ் இன் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் 100. பட் நீ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டூ 1 மைனஸ் உனக்கு டெப்டோடது எவ்வளோ 40, ரைட்டா. அதுக்கு வந்து 0.4ன்னு வச்சுக்கலாம். 0.4 அப்படின்னு வச்சீங்கன்னா உனக்கு 100, அப்போ உனக்கு என்ன வரும்னா 0.6ன்னு வரும் கரெக்டா. அப்போ 100 இன்டூ 0.6 இஸ் ஈக்குவல் டு 60. அப்போ உனக்கு ஆல்ரெடி அங்கேயே கிடைச்சிருச்சு. நீ இந்த இன்க்ரீஸ் சிம்பிளாக சொல்ல போனால் டெப்ட் ரேஷியோ இல்லாதப்போ நம்ம இங்கே போடுறது 100 ருபீஸுங்கிற ஃபுல் அமௌண்ட்டாக இருக்கும். பட் என்டையர் 100 ருபீஸும் நமக்கு வந்து எக்விட்டியோடது கிடையாது. அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம எவ்வளோ லோன் எடுத்தோமோ அதை வந்து ஆட் பேக் பண்ணிடுறோம். நெட்டாக வந்து நமக்கு 60 அப்படிங்கிறது இன்க்ரீஸ் இன் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் தான் இருக்குது. பட் டெப்ட் ரேஷியோ கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் டெட் ரேஷியோ வந்து 0.4னா அப்போ ரிமைனிங் இருக்க 0.6 தானே பார்ட் ஆஃப் த அசெட்ஸ் ஃபண்டட் பை எக்விட்டி. அப்போ அதான் போடுறோம். அப்போ 0.6 வந்து இட் இஸ் ஃபண்டட் பை எக்விட்டி. அப்போ 100ங்கிறது என்னோட டோட்டல் வேல்யூ. இஃப் ஐ மல்டிப்ளை வித் திஸ் ஐ வில் கெட் எக்ஸாக்ட் அமௌண்ட் கான்ட்ரிபியூட்டட் பை எக்விட்டி. ஸோ 60 தான் நான் இங்கே எடுப்பேன். அப்படி இருக்க பட்சத்தில் திருப்பி வந்து இந்த 40 வந்து கீழே ஆட் பேக் பண்ண தேவையில்லை தானே, புரிஞ்சா.
ஃபர்ஸ்ட் அப்ரோச் வென் டெப்ட் எக்விட்டி ரேஷியோ இஸ் நாட் கிவன் அப்படிங்கிற பட்சத்தில் நான் எடுக்கிற அசெட் வேல்யூ வந்து டோட்டலாக இருக்கும். நான் அதிலிருந்து வந்து அதாவது ரெஸ்பெக்டிவ் டெப்ட் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணணும். நான் அதனால தான் இந்த ஃபார்ம், அதாவது இங்கே அதனால தான் நான் வந்து இங்கே add or less borrowings taken or borrowings repaid அதை நான் பண்ணுறேன். பட் வென் டெப்ட் ரேஷியோ இஸ் கிவன் அதோட எஃபெக்ட் வந்து நான் மேலேயே அங்கங்கே கொடுத்துருவேன். இன்க்ரீஸ்ட் இன் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸில் நான் கொடுத்துருவேன். ஸோ இந்த அது அங்கேயே கொடுத்துட்டனால எனக்கு திருப்பியும் வந்து நான் இந்த borrowings taken ஆட் பேக் பண்ண தேவையில்லை. புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ அதுதான் கொடுத்துருக்கானுங்க. ஸோ அடுத்து வந்து WACC எப்படி கால்குலேட் பண்ணுவது? ஐயோ கொடுக்கணும் எப்போது. ஸோ WACC எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு கொடுத்துருக்காங்க. KD இன்ட்டு வெயிட் ஆஃப் டெப்ட், KP இன்ட்டு வெயிட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அண்ட் KE இன்ட்டு வெயிட் ஆஃப் எக்விட்டி. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. KD இன்ட்டு D/DEP. மோஸ்ட்டாக வந்து P இருக்கவே இருக்காது. D/D+E, E/E+D, K இன்ட்டு E/E+D. இது வந்து WACC கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலாஸ். ஸோ அடுத்து ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ மாடல். இதெல்லாம் வந்து கான்செப்ட் பில்டர் சம்ஸு. நமக்கு என்ன கொடுத்துட்டாங்கன்னா சேல்ஸ் கொடுத்துட்டாங்க, ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் எக்ஸ்க்ளூடிங் டெப்ரிசியேஷன், இதுதான் நமக்கு முக்கியம். எக்ஸ்க்ளூடிங் டெப்ரிசியேஷன் டேக்ஸ் ரேட்டு இன்க்ரீஸ். அப்புறம் நீங்களாம் நோட் பண்ண வேண்டிய ஒவ்வொரு சம்மில் இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல்னு கொடுத்துருப்பாங்க, சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதாவது சேஞ்சஸ்ன்னு கொடுக்கறதுக்கு பதிலாக இயர் 0வோட ஒர்க்கிங் கேபிட்டல், இயர் 1ஓட ஒர்க்கிங் கேபிட்டல் கொடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீ மைனஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த இன்க்ரீஸ்லாம் நோட் பண்ணிக்கோ. கேபிட்டல் ஸ்பெண்டிங் மோஸ்ட்டாக அப்படியே கொடுத்துருவானுங்க, இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கானுங்க. நெட் பாரோயிங்ஸ் டேக்கன். ஸோ நெட் பாரோயிங்ஸ் டேக்கன் அந்த இடத்துலையும் நீ நோட் பண்ணணும். நெட் பாரோயிங்ஸ் டேக்கன் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீ எங்கே எதை அப்ளை பண்ணணும்னா த பாரோயிங்ஸ் டேக்கன்னு ஆட் பண்ணணும். பாரோயிங்ஸ் ஏன்னா நெட் பாரோயிங்ஸ் டேக்கன், அப்போ பாரோயிங் உள்ளே வந்தது தான் நெட். எப்படின்னா 1000, இப்போ எப்படி சொல்கிறேன்னா 50,000, நீ 1,00,000 லோன் எடுத்திருக்க, 50,000 ரீபே பண்ணிட்ட, அப்போ நெட்டாக நீ எவ்வளோ உள்ளே வந்திருக்குது? 50,000 தான் உள்ளே வந்திருக்குது. ஸோ இட் இஸ் அ கேஷ் இன்ஃப்ளோ, இட் மஸ்ட் பி ஆடட். அதுவே நெட் பாரோயிங்ஸ் ரீபெய்ட் அப்படின்னா நீ 1,00,000 ரூபா ரீபே பண்ணியிருக்க, பட் அதில் 50,000 லோன் வாங்கிட்ட. அப்படி இருக்க சொல்ல நெட்டை நீ எவ்வளோ ரீபே பண்ணியிருக்கேன்னா 50,000 தான் ரீபே பண்ணியிருக்க. இட் இஸ் அ கேஷ் அவுட்ஃப்ளோ, இட் மஸ்ட் பி ரெடியூஸ்ட். ஸோ FCFF கால்குலேட் கேட்டிருக்கானுங்க, FCFE கால்குலேட் பண்ண கேட்டிருக்கானுங்க. FCFFக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வேணும்னா பேட். நம்ம மேலே பார்த்தோம் பேட்டே கொடுக்கல. அப்போது சேல்ஸ், ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் எப்படியோ மைனஸ் பண்ணிடுவோம், டெப்ரிஷியேஷன், இன்ட்ரெஸ்ட். ஸோ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா பேட்டுக்கு எதெல்லாம் எடுத்துக்கலாம்? கண்டிப்பாக நம்ம சேல்ஸ் எடுப்போம். அடுத்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸு, டெப்ரிஷியேஷனு, இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல், இதெல்லாம் நமக்கு P&Lக்குள்ளே வராது. அடுத்து இன்ட்ரெஸ்ட் எடுப்பேன், அடுத்து டேக்ஸ் ரேட்டு. ஸோ அதை வச்சு நீ பேட் கால்குலேட் பண்ணனா உனக்கு எவ்வளோ வருதுன்னா 26,000 வருது பேட். FCFFக்கு என்ன ஃபார்முலா? பேட் ப்ளஸ் டெப்ரிஷியேஷன். FCFF அப்படிங்கிற பட்சத்தில் இன்ட்ரெஸ்ட்டை நீ மேலே மைனஸ் பண்ணியிருக்க, டெட் இஸ் ஆல்சோ ஓனர்ஸ், ஸோ இன்ட்ரெஸ்ட் ஷால் பி ஆடட் பேக் ஆஃப்டர் கிவிங் எஃபெக்ட் டு டேக்ஸ். அதனால தான் இங்கே இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 1 minus D கொடுத்துருக்கோம். அப்புறம் இன்க்ரீஸ் இன் FA, இன்க்ரீஸ் இன் WC. ஸோ 26 plus 2 lakhs plus 10,000 into 0.75 minus 1 lakh minus 10,000. ஸோ இதெல்லாம் கால்குலேட். ஸோ அடிஷன் சப்ராக்ஷன் பண்ணால் 122,500 அப்படிங்கிற வேல்யூ வந்துடும். ஸோ அதே மாதிரி FCFE எடுத்துக்கிட்டேன்னா பேட், டெப்ரிஷியேஷன், இன்ட்ரெஸ்ட்லாம் ஒன்றும் ஆட் பேக் பண்ண மாட்டோம். லெஸ் இன்க்ரீஸ் இன் FA, இன்க்ரீஸ் இன் WC, நெட் பாரோயிங்ஸ் டேக்கனுக்கு எஃபெக்ட் கொடுப்போம். ஸோ நெட் பாரோயிங்ஸ் டேக்கன் இன் FCFF வந்து FCFFல கன்சிடர் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னு பார்த்தா இட் இஸ் ஆல்சோ ட்ரீட்டட் அஸ் ஓனர்ஸ் ஃபண்ட். ஸோ அப்புறம் இதெல்லாமே நம்பர்ஸ் ஃபில் பண்ணி ஆட் அண்ட் மைனஸ் பண்ணினா உனக்கு வந்து கடைசியில் 1,66,000 வரும். ஸோ அடுத்து வந்து கொஷின் 47, இட் இஸ் ஆல்சோ அ கான்செப்ட் பில்டர். ஸோ ABN லிமிடெட்ஸ் மோஸ்ட் ரீசன்ட் FCFF. ஸோ இந்த இது வந்து நல்லா நோட் பண்ணிக்கோ. அப்படி இருந்துச்சுன்னா இட் இஸ் அ கரண்ட் வேல்யூ அப்படின்னு அர்த்தம். இப்போதைக்கு அதோட FCFF எவ்வளோ அப்படிங்கிறது மாதிரி சொல்லுவானுங்களே. அது வந்து 50 lakhs ஆமாடா. FCFF வந்து 50 lakhs. டார்கெட் டெட் டு எக்விட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அது என்னென்னு பார்ப்போம். 0.25. ஸோ அடுத்து வந்து ஃபர்ம்ஸ் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபர்ம்ஸ் டெட் வந்து 1 lakh கொடுத்துருக்காங்க. 20 lakh எக்விட்டி ஷேர்ஸ் இருக்கு உங்களுக்கு. டேக்ஸ் ரேட் 40%, ஷேர் ஹோல்டர்ஸ் KE கொடுத்துட்டாங்க. பிஃபோர் டேக்ஸ் காஸ்ட் ஆஃப் டெப்ட், இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணால் நம்ம முன்னாடியே பார்த்தோம், KD இஸ் ஆல்வேஸ் ஆஃப்டர் டேக்ஸ். அதாவது காஸ்ட் ஆஃப் டெப்ட் எப்பவுமே ஆல்வேஸ் ஆஃப்டர் டேக்ஸ் தான். அடுத்து வந்து எக்ஸ்பெக்டட் லாங் டேர்ம் க்ரோத் ரேட் ஆன் NFCF தான் கொடுத்துருக்காங்க. ஃபேர்மோட அதாவது ஃபேர்ம் பேசிஸில் பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து 5% க்ரோத் ரேட் கொடுத்துருக்காங்க. கால்குலேட் வேல்யூ ஆஃப் ஃபேர்ம் அண்ட் வேல்யூ பர் ஷேர் ஆஃப் த எக்விட்டி. இதுக்கு வந்து நான் புக்கை ரெஃபர் பண்ணுங்க. அதை நான் 45 சொல்லியிருக்கேண்ணா. ஸோ இட்ஸ் இஸ் 45. கொஸ்டின் நம்பர் 47 பார்த்தோம்னா, ஸோ நமக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா கால்குலேட் வேல்யூ ஆஃப் ஃபேர்ம் கேட்டுக்கிறானுங்க, வேல்யூ ஆஃப் பர் ஷேர்னு கேட்டிருக்கானுங்க. பட் நமக்கு இங்கே டீட்டெயில்ஸ் எல்லாம் நீ நல்லா நோட் பண்ணி பார்த்தா, மோஸ்ட் ரீசெண்ட் FCF, வேல்யூ ஆஃப் ஃபர்ம்ஸ் டெப்ட், டார்கெட் டெட் டு எக்விட்டி ரேஷியோ, FCFF growth எல்லாமே FCFFனே கொடுத்துருக்கானுங்க. புரிஞ்சுதா? அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எதை கால்குலேட் பண்ண முடியும்? FCFF தான் கால்குலேட் பண்ண முடியும். பட் FCFF கால்குலேட் பண்ணாலும் டிஸ்கவுண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு WACC தேவைப்படும். அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, காஸ்ட் ஆஃப் டெப்ட் இன்டூ வெயிட் ஆஃப் டெப்ட், காஸ்ட் ஆஃப் எக்விட்டி டிவைடட் பை வெயிட் ஆஃப் எக்விட்டி. நல்லா நோட் பண்ணிக்கோ. நான் தான் சொன்னேன் அல்லவா, காஸ்ட் ஆஃப் டெப்ட் இஸ் ஆல்வேஸ் ஆஃப்டர் டேக்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மிஸ் பண்ணிட்டேன்னா இங்கெல்லாம் போகவே தேவையில்லை, இவ்வளோலாம் நீ சம்மே போட தேவையில்லை, அங்கேயே தப்பாயிடுச்சு. 0 மார்க்ஸ் தான். ஸோ காஸ்ட் ஆஃப் டெப்ட் இஸ் ஆல்வேஸ் ஆஃப்டர் டேக்ஸ். ஸோ இன்டூ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இது எப்படி நீங்கள் இங்கடா 0.25 ஒன்லாம் எப்படி கால்குலேட் பண்ண கேட்டால் தான் இங்கே தான் இருக்கு பாரு. டெப்ட் எக்விட்டி ரேஷியோ தான் 0.25 ஆச்சு. அப்போ என்னன்னா டெப்ட் டிவைடட் பை எக்விட்டி கிவ்ஸ் அஸ் எப்படி, அதுக்கு எப்படி போகலான்னு இங்கே போட்டிருக்குன்னா, இங்கே போட்டிருக்கேன் பாரு, டெப்ட் டிவைடட் பை எக்விட்டி, அதான் டெட் எக்விட்டி ரேஷியோ 0.25. இப்போ 0.25 டிவைடட் பை 1நாலும் அதே கான்செப்ட் தானே. இப்போ டெப்ட் 0.25, எக்விட்டி 1 ரூபானா அதில் 0.25 வந்து டெப்ட், ஒரு அசெட் ஃபண்டு. ஸோ இது நீங்கள் எதுக்கு வேணால் எடுத்துக்கலாம்டா. எல்லா எக்ஸ்பென்ஸும் டெப்ட் அண்ட் எக்விட்டி ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணால் உனக்கு வந்து WACC கால்குலேட் பண்ணிடலாம். அடுத்து உங்ககிட்ட FCFF கொடுத்துட்டானே கரண்ட்டு, அதாவது FCFF ஃபார் இயர் 0 growth 5%ன்னு சொல்லிட்டான். அதான் FCFF ஓட growth தானே சொல்லியிருந்தான். அடுத்து வந்து WACC வாங்கிட்டு இருக்கு, GO வாங்கிட்டு இருக்கு. அப்போ வேல்யூ ஆஃப் ஃபர்ம் கால்குலேட் பண்ணிடலாம். அப்போ உனக்கு வேல்யூ ஆஃப் டெப்ட் மேலே கொடுத்துட்டாங்க 1 கோடி அப்படின்னு. ரெண்டையும் மைனஸ் பண்ணால் வேல்யூ ஆஃப் எக்விட்டி டிவைடட் பை நம்பர் ஆஃப் எக்விட்டி ஷேர்ஸ் கிவ்ஸ் அஸ் வேல்யூ ஆஃப் பர் ஷேர் ஆஃப் தி எக்விட்டி. சிம்பிளாக முடிஞ்சா. அடுத்த கொஸ்டின் நம்பர் 48. A task has been assigned to a research analyst in a mutual fund to find out at what price the fund should subscribe to an IPO issue through book building. So book building அப்படிங்கிறது பின்னாடி என்னென்ன இருக்கும் பார்ப்போம். So of a transformer company X limited, and the following details of the company are from 1/3/2006 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So we are given the data from annual report, available annual report அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனுவல் ரிப்போர்ட்லேருந்து நமக்கு ஒரு டேட்டா எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இட் இஸ் இம்ப்ளைட் தட் இட் இஸ் அ பாஸ்ட் டேட்டா. புரிஞ்சுதா? ரெவென்யூஸ், ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், எபிட்டா ரெண்டு மைனஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், தே ஹவ் மைனஸ் போட்டு. அப்புறம் அதர் இன்கம், இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ், இது ஒன்றும் கொடுக்கல. ப்ரிலிமினரி எக்ஸ்பென்ஸ் ரிட்டர்ன் ஆஃப்னு போட்டாலும், depreciation, profit before taxes, income taxes, tax rate and net profit. Every required data is given in the question. அடுத்து to calculate future cash flows, இது வந்து உனக்கு FCFF at year 0 தான் கிடைக்கும். நீ FCFF year 0 எடுத்து நீ டிஸ்கவுண்ட் பண்ணுறதுங்கிறது முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ மல்டி ஸ்டேஜ் க்ரோத் மாடல். அதுக்கு எங்கே ப்ரூஃப் இருக்குன்னா சப்சிக்வெண்ட்டாக வரும். ஸோ டு கால்குலேட் ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோ, த ஃபாலோயிங் ஃபினான்ஷியல் ப்ரொஜெக்ஷன்ஸ் ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் from 2007 to 2011 are as follows. So revenue will grow at 55, 50, 28, 20, 14%. Operating expenses by income, அதாவது நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் ஆர் இன்கம்னு கிடையவே கிடையாது. ஸோ ஆப்ரேட்டிங்
எக்ஸ்பென்சஸ் பை இன்கம். ஸோ கொடுத்துருக்கிறது ஒரு ரேஷியோ மாதிரி கொடுத்துருக்கானுங்க. இது 87 87 87 88 88னே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல உனக்கு ஒரு கொஷின் வரலாம். 55% உனக்கு ரெவன்யூ க்ரோத் ஆகுனா உனக்கு அதே 55% தானே எக்ஸ்பென்சஸும் இன்கர் ஆகும், எக்ஸ்ட்ரா இன்கர் ஆகும், அதாவது எக்ஸ்பென்சஸ் க்ரோத் இருக்கும் அப்படின்னு கேட்டால் இட் இஸ் நாட் நெசசரி தட் ஷுட் பி லைக் தேட். பிகாஸ் இப்போ நீ 10% சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா 1000 ரூபாய், 10% சேல்ஸ் எக்ஸாம்பிள் வந்து 100 ரூபாய் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணால் 1000 ரூபாய் நீ செலவு பண்ணணும். அப்படிங்கிற பட்சத்தில் தட் அந்த 100 ரூபாங்கிறது 10%னா ஸோ இங்கே வந்து 100 மடங்கு நம்ம எக்ஸ்பென்ஸ் இன்கர். ஸோ இதுலேருந்து என்ன புரியுதுன்னா உனக்கு சேல்ஸ் ஒரு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுனா அதே பர்சன்டேஜில் தான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸும் க்ரோ ஆகணுங்கிறது கிடையாது. ஸோ அண்டு நல்லா நோட் பண்ணிக்கோ, கொடுத்துருக்கிறது வந்து ஒரு ரேஷியோ, ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் பை இன்கம்ங்கிறது ஒரு ரேஷியோ. ஸோ அடுத்து வந்து அதே மாதிரி அதர் இன்கமோட ப்ரொஜெக்ஷன்ஸ், இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ், ப்ரிலிமினரி எக்ஸ்பென்ஸ் ரேட்னா ஃபுல்லாக 0 தான். ஸோ நோ ப்ராப்ளம். அடுத்து டெப்ரிஷியேஷன் கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் ஸ்பெண்டிங் நல்லா நோட் பண்ணிக்கோ, இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவே கொஷின் வந்து உனக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு சிம்பிளாக கொடுத்துடலாம். இது அப்படியே ஒர்க்கிங் கேபிட்டலில் மட்டும் மாற்றிட்டா இங்கேயும் அதே மாதிரி இங்கே இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் கொடுக்கல. அப்போது அது என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம், பின்னாடி பார்ப்போம். எனக்கு அந்த போச்சு. அப்போது நம்ம ப்ரீவியஸ் இயர் தட் இஸ் இயர் 0ல் வந்து 1 அப்படின்னு 1.00 இருந்திருக்கு. அப்போ உனக்கு 1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இங்கே 3 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இங்கே 0, இங்கே வந்து 3 ரெடியூஸ் ஆயிருக்கு, இங்கே 0 இன்க்ரீஸ் இருக்கு. அந்த மாதிரி தான் நீ கால்குலேட் பண்ணுற மாதிரி வரும். அடுத்து நம்ம பார்த்தோம்னா ரிமைனிங் கொஸ்டின் படிச்சிடலாம். So it is given that revenues would grow at 0% after the explicit forecast period அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பனா என்ன grow at 0%னா nil growth or growth has been stabilized அப்படின்னு அர்த்தம். After the explicit forecast period. So இந்த பாயிண்ட் தான் வந்து multi-stage model value should be calculated using multi-stage growth model அப்படிங்கிறத இம்ப்ளை பண்ணுது. up to financial 7 to 11 வரைக்கும் differential growth period. after 2011 கார்டன்ஸ் ஃபார்முலா கான்ஸ்டன்ட் க்ரோத் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற. ஸோ டோட்டல் அசெட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் 208 வந்து எக்விட்டி, பேலன்ஸ் டெட்ஸ் ஆர் சோர்ஸ்ட் அட் 8%. நல்லா நோட் பண்ணிக்கணும், இங்கே 8% கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 8% வந்து ப்ரீ டேக்ஸ்னா போஸ்ட் டேக்ஸ்ன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு பேஸ் அசம்ஷனுக்கு இட் இஸ் ஆல்வேஸ் ப்ரீ டேக்ஸ். ஸோ நம்ம கொஷின்லாம் கொடுத்துருப்பாங்களா, இன்ட்ரெஸ்ட் ஷால் பி பெய்ட் அட் 8%. ஸோ இல்லைன்னா வந்து டிபென்ச்சர்ஸ் அட் 8%, irredeemable debentures at 6%. ஸோ அந்த மாதிரி அங்கேயே பர்சன்டேஜ் கொடுத்தாங்கன்னா இட் இஸ் ஆல்வேஸ் அஸ்யூம் டு பி ப்ரீ டேக்ஸ். ஓகேவா? வாட் ஐ பே டு த லெண்டர், அதாவது இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் இங்கே கொடுத்துருக்கிறது இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ், தட் இஸ் வாட் ஐ வில் பே டு த லெண்டர். It will always be pre-tax. Only after that I will get tax reduction in books. ஃபர்ஸ்ட் அங்கே எனக்கு கொடுத்துருக்கிற அதான் சொல்கிறேன்லடா, டிபென்ச்சர்ஸ் அட் 6%னா இட் இஸ் ப்ரீ-டேக்ஸ். நான் அந்த 6% இன்ட்ரெஸ்ட் பே பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து அங்கே புக்ஸில் டிடக்ஷன் கிடைக்கும். ஸோ அங்கே கிடைக்கிறது அங்கே கொடுத்துருக்கிறதே வந்து ப்ரீ-டேக்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அது வந்து கூப்பன் ரேட். பட் காஸ்ட் ஆஃப் டெப்ட் அப்படிங்கிறது வந்து நான் உனக்கு அப்பயே சொல்லிட்டேன், இஸ் ஆல்வேஸ் ஆஃப்டர் போஸ்ட் டேக்ஸ். பிகாஸ் டேக்ஸ் தான் உனக்கு டிடக்ஷன் கிடச்சிருது, நீ எதுக்கு அதை காஸ்ட்டாக கன்சிடர் பண்ணுற? ஸோ அதனால தான் வந்து கேடிஸ் ஆல்வேஸ் போஸ்ட் டேக்ஸ் நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் ரிஸ்க் ஃப்ரீ ரேட் வந்து 7.5%. ஓகே, கால்குலேட் கேஇ கால்குலேஷனுக்கு நமக்கு இங்கே ஏதோ கொடுத்துருக்கானுங்க, நல்லா நோட் பண்ணிக்கோ. இது மார்க்கெட் ரிஸ்க் ப்ரீமியம் பீட்டா கொடுத்துருக்காங்க, டேக்ஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கம்பெனியோட நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் சொல்லியிருக்காங்க. பட் இங்கே நம்பர் ஆஃப் ஷேர்ஸில் ஒரே ஒரு ட்விஸ்ட் என்னன்னா இன்க்ளூடிங் த ஷேர்ஸ் ஃப்ளோட்டட் இன் திஸ் இஷ்யூ. புரிஞ்சுதா? அது ரெண்டையும் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து 1,00,001 ஷேர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. அப்போது எப்படின்னா ஏ வந்து அதாவது பிஃபோர் ஷேர் இஷ்யூ, ஆட் கரண்ட் இஷ்யூ, ஆஃப்டர் ஷேர் இஷ்யூ. நம்ம கொடுத்துருக்கிறது வந்து ஆஃப்டர் ஷேர் இஷ்யூ. அப்போ நம்ம ஈஸியாக கரண்ட் இஷ்யூவில் எவ்வளோ இஷ்யூ பண்ண போகிறான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இங்கே வந்து பார்ப்போம் அது எப்படின்னு சொல்கிறோம் உனக்கு. ஸோ ஃபைண்ட் அவுட் த இன்ட்ரின்சிக் வேல்யூ ஆஃப் ஷேர் யூஸ்கிங் டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ். ஸோ அடுத்து வந்து இங்கே ப்ரைஸ் பேண்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதுவும் என்னென்னு பார்ப்போம், எல்லாம் பின்னாடி இருக்குது. ஸோ ப்ரைஸ் பேண்ட் வந்து இந்த இதுக்குள்ளே இருந்தால் ஷுட் த ஃபண்ட் சப்ஸ்கிரைப் டு திஸ் புக் பில்ட் இஷ்யூ
புக் பில்ட்டுக்கும் நம்ம கீழே மீனிங் கொடுத்துருப்போம். புக் பில்ட் இஷ்யூக்கு வந்து வாங்கணுமா, அட் வாட் ப்ரைஸ் இதை வந்து வாங்கலாம். ஸோ இது வந்து ஒரு பர்ச்சேஸ் டிசிஷன் மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து சொல்கிறாங்க ஃப்ரீ கேஷ் ஃப்ளோஸ் ஆர் ஆல்வேஸ் சுப்பீரியர் தேன் டிவிடெண்ட். இப்போ நமக்கு டிவிடெண்டும் கொடுத்து இன் கேஸ் ஆஃப் இன்ட்ரின்சிக் வேல்யூ கால்குலேஷன். ஸோ அதுக்கு தான் கீழே வந்து டெசிஷன் மேட்ரிக்ஸ்னு சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து அனலைஸ் பண்ண அந்த கொஸ்டின் அனலைஸ் பண்ணி சிங்கிள் ஸ்டேஜ் க்ரோத் மாடலாக ஒரு மல்டி ஸ்டேஜ் க்ரோத் மாடலான்னு பாரு. அடுத்து வந்து உனக்கு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, டிவிடெண்டோட டேட்டா கொடுத்துருக்காங்களா இல்லை ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ டேட்டா கொடுத்துருக்காங்களான்னு பாரு. ஸோ அப்போ ரெண்டுமே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீ ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ தான் எடுக்கணும், பிகாஸ் இட் இஸ் சுப்பீரியர் தேன் டிவிடெண்ட். ஸோ அதில் நீ ஒன்று டிசைட் பண்ணிவிட்டு, ஸோ ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிற பட்சத்தில் நீ வந்து வேல்யூ ஆஃப் ஃபர்ம் கால்குலேட் பண்ணுமா, எக்விட்டி கால்குலேட் பண்ணுமான்னு டிசைட் பண்ணு பேஸ்ட் ஆன் த கிவன் டேட்டா. ஏன்னா ப்ரீவியஸ் சம்மில் பார்த்தா எங்கடா அந்த சம்மே காணும். இந்த சம்மில் பார்த்தா உனக்கு எஃப்சி எஃப்எஃப் தான் இது வந்து கான்ஸ்டன்ட் க்ரோத்து. அடுத்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் க்ரோத்து டிவைட் பண்ணிவிட்டு ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவா டிவிடெண்டான்னு பார்த்தா உனக்கு ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவோட டேட்டா மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நீ வந்து வேல்யூ ஆஃப் ஃபர்மா எக்விட்டியான்னு பார்த்தா உனக்கு வந்து வேல்யூ ஆஃப் ஃபர்முக்கான டேட்டா தான் கொடுத்துருக்காங்க. வேல்யூ ஆஃப் ஃபர்முக்கான டேட்டானா WACC கால்குலேட் பண்ணணும். ஸோ அதுதான் இங்கே டெசிஷன் மேட்ரிக்ஸ்ன்னு நம்ம போட்டு ஒன்று கொடுத்துருக்கோம். சிங்கிள் ஸ்டேஜ் ஆர் மல்டி ஸ்டேஜ், டிவிடெண்ட் ஆர் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ, ஃபர்ம் ஆர் எக்விட்டி. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து நம்ம இந்த கொஸ்டினில் வந்து மேலே இருக்கிற ரெண்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மல்டி ஸ்டேஜ்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஃப்ரீ கேஷ் ஃப்ளோன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. வேல்யூ ஆஃப் ஃபர்ம் ஆர் எக்விட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து டீடைல்ஸ் ஆஃப் நெட் பாரோயிங்ஸ் டேக்கன் ஆர் கிவன் வந்து கொடுக்கல. பட் விச் இஸ் இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் கால்குலேட்டிங் வேல்யூ ஆஃப் எக்விட்டி. இன் கேஸ் டெட் எக்விட்டி ரேஷியோ கொடுத்துருந்தா நம்ம FCFE டேரெக்டாக கால்குலேட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதான் ரெண்டுமே இல்லையே. ஒன்று இந்த மாதிரி நெட் பாரோயிங்ஸ் டேக்கன் அதோட டீடைல்ஸ்லாம் கொடுத்துருக்கணும், அப்படின்னா அட்லீஸ்ட் டெட் எக்விட்டி ரேஷியோ கொடுத்துருக்கணும். ரெண்டுமே இல்லைங்கிற பட்சத்தில் வி கான் கால்குலேட் வேல்யூ ஆஃப் எக்விட்டி. ஸோ வி ஆர் கால்குலேட்டிங் FCFF ஃபர்ஸ்ட். ஸோ அதுக்கு வந்து FCFF வேணும்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், WACC கால்குலேட் பண்ணோம். ஸோ நான் சொன்னேன் KD ஆல்வேஸ் போஸ்ட் டேக்ஸ்னு. நமக்கு ப்ரீ டேக்ஸ் இன்ட்ரெஸ்ட் 8% இருக்குது, அதில் டேக்ஸ் மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது போஸ்ட் டேக்ஸ். அடுத்து KE அது வந்து CAPM மாடல் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணணும். ஸோ கால்குலேட் பண்ணங்கிற பட்சத்தில் உனக்கு 15.53% வருது. ஸோ பட்டு நம்ம WACCங்கிறத நம்ம அப்படியே பார்த்துமே KD இன்டூ D/E+D. அதே மாதிரி KE is equal to KE into E/E+D. we must multiply it with respective weights. பட் நமக்கு இங்கே பார்த்தோன்னா வெயிட்டே கொடுக்கல. இங்கே வந்து இப்படி மட்டும் தான் சொல்லிக்கிறாங்க, ஃபினான்ஸ் வித் ஈக்விட்டி பேலன்ஸ் டெப்ட் சோர்ஸ் அப்படின்ட்டாங்க. நமக்கு முன்னாடி ஒரு சம்மில் பார்த்தீங்கன்னா டார்கெட் டெப்ட் எக்விட்டி ரேஷியோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தியா, டார்கெட் டெப்ட் எக்விட்டி ரேஷியோ அதுக்கு வந்து ஒரு ஹைரார்ச்சி இருக்குது. ஹைரார்ச்சி ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா டார்கெட் வெயிட்ஸ். கொஷனில் வந்து டார்கெட் வெயிட்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் அதை தான் நம்ம எடுக்கணும். ஸோ அதான் மேலே இங்கே கொடுத்துருந்தது. ஸோ இந்த டெப்ட் எக்விட்டி ரேஷியோ, ஸோ இதுதான் டார்கெட் டெப்ட் எக்விட்டி ரேஷியோ. ஸோ இது கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம கண்டிப்பாக அதுதான் எடுக்கணும். அப்படி கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வெயிட்ஸ். ஸோ மார்க்கெட் நம்ம அதே கொஷனில் நம்ம மேலே பார்த்தோம்னா மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபர்ம்ஸ் டெப்ட் இஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தியா 1 lakh. ஸோ இதே மாதிரி மார்க்கெட் வேல்யூ ஆஃப் எக்விட்டியும் கிடைக்கிற பட்சத்தில் நம்மளே வந்து டெப்ட் எக்விட்டி ரேஷியோ கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டார்கெட் டெப்ட் அப்படி இல்லைன்னா மார்க்கெட் வேல்யூ பேஸ் பண்ணி எடுக்கணும். ஸோ நமக்கு வந்து இந்த கொஷனில் அந்த ரெண்டுமே கொடுக்கல. நம்ம வந்து டோட்டல் அசெட்ஸ் ஆஸ் பர் புக்ஸு, ஃபினான்ஸ் வித் எக்விட்டி இது எல்லாமே புக் வேல்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதில் தேர்டாக என்ன இருக்குன்னா புக் வேல்யூ வெயிட்ஸ் கால்குலேட் பண்ணணும். ஸோ அப்போ டோட்டல் அசெட்ஸ் டெப்ட் ப்ளஸ் எக்விட்டி 219. அப்போ அதில் எக்விட்டி சொல்லிட்டாங்க, அப்போ பேலன்ஸ் தானே டெப்ட்டு. அப்போ அதை யூஸ் பண்ணி நம்ம ரேஷியோ கால்குலேட் பண்ணிக்கலாம். KD இன்டூ D/E+D. இப்போ வந்து டோட்டலாக 219 தான் வரும். 219 வந்துருச்சா, மேலே வந்து டெப்டோட வேல்யூ. அதே மாதிரி எக்விட்டி KE ஏர்னிங்ஸ் எக்விட்டி டிவைடட் பை டோட்டல் அசெட்ஸ் ஆர் எக்விட்டி ப்ளஸ் டெப்ட். இப்போ உனக்கு புரியுதா டெப்ட் எக்விட்டி ரேஷியோவில் ஏன் வந்து ஏர்னிங்ஸ் ப்ளஸ் டெப்ட் அப்படின்னு, அதாவது எக்விட்டி ப்ளஸ் டெப்ட் அங்கே போட்டோன்னு புரிஞ்சா. ஸோ டெப்ட் எக்விட்டி ரேஷியோ இஸ் நத்திங் பட் இதுதான் டெப்ட்டு, கீழே இருக்கிறது எக்விட்டி. ஸோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணால் உனக்கு வந்து WACC கிடச்சிரும். ஸோ அடுத்து வந்து நமக்கு டிஃபரன்ஷியல் க்ரோத் மாடல் அப்படின்னு சொல்லிட்டோம். நமக்கு வந்து ஃபஸ்ட் இயர் 1, இயர் 2, இயர் அப் டு இயர் 5 வரைக்கும் நமக்கு வேணும். கரெக்டாக இயர் 5க்கு அப்புறம் இந்த க்ரோத் கெட்ஸ் ஸ்டெபிளைஸ்டு. அதுக்கப்புறம் என்னன்னா நமக்கு வந்து கான்ஸ்டன்ட் க்ரோத் ஃபார்முலா வந்துடும், the risk accordance ஃபார்முலா. அப்போ நமக்கு என்ன தேவைப்படுது, FCFF ஆஃப் இயர் 1 to இயர் 5 வரைக்கும் கால்குலேட் பண்ணணும். அதுக்கப்புறம் இயர் 5 எண்டில் நம்ம வந்து டெர்மினல் வேல்யூ கால்குலேட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அப்போ அதுக்கு வந்து நமக்கு இதெல்லாமே வந்து அடுத்தடுத்து வரும். ஸோ நமக்கு ஒர்க்கிங் நோட்ஸ் 2 போய்க்கணும்.
ஃபார் FCFF கால்குலேஷன் ஸ்டார்டிங் பாயிண்ட் 2 தான். ஃபர்ஸ்ட் பேட் கால்குலேட் பண்ணிடு, அடுத்து வந்து WACC கால்குலேட் பண்ணி வச்சிரு. ஸோ பேட் நம்ம WACC கால்குலேட் பண்ணிட்டோம், இப்போ பேட் கால்குலேட் பண்ணணும். அப்போது ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ஃபார் இயர் 2007 to 11. அப்போது நம்ம 5 இயருக்கு போடணும், 8, 9, 10, 11. அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு ரெவன்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ ரெவன்யூ க்ரோஸ் அட், அதாவது ப்ரொஜெக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் ரெவன்யூ க்ரோஸ் அட். ஃபர்ஸ்ட்டு ஆனுவல் ரிப்போர்ட் டேட்டா எடுத்துட்டு அது கூட 55% ஆட் பண்ணால் உனக்கு வந்து இயர் ஃபினான்ஷியல் இயர் 7ஓட கேஷ் ஃப்ளோ வந்துடும். ஸோ அது கூட அப்படியே 50%, 28%, 20%, 14% உனக்கு டோட்டல் ரெவன்யூ ஃபார் ஆல் த இயர்ஸ் கிடச்சிடும். அடுத்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் பை இன்கம். நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நாட் கிவன் as பர்சன்டேஜ் கொடுக்கல, இட் இஸ் கிவன் as ரேஷியோ. அப்போ ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் டிவைடட் பை இன்கம். இப்போ இன்கம்ல வந்து உனக்கு 87% அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. ஸோ இதுதான் உனக்கு இன்கம். அப்போ அதில் நீ 87% மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈஸியாக மிஸ்டேக் ஆகி இங்கே மிஸ்டேக் ஆச்சுன்னா டோட்டல் சம் தப்பு, நீ போகிறது எல்லாம் வேஸ்ட்டு. ஸோ அதே மாதிரி நீ எப்படி இங்கே வந்து அடுத்த 88% மாறும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேருந்து 87, 87, 87 அதே மாதிரி தான் போடணும். புரிஞ்சா? அதுக்கப்புறம் வந்து ஃபினான்ஷியல் இயர் 2010 மட்டும் நமக்கு 88% அப்படின்னு வந்து மாறுது. அதுக்கப்புறம் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸை நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். வி வில் ஆட் அதர் இன்கம், அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் மைனஸ் பண்ணுவோம், டெப்ரிசியேஷன் மைனஸ் பிபிடி கிடச்சிரும். அதில் டேக்ஸ் ரேட்டை மைனஸ் பண்ணோம்னா பேட் கிடச்சிரும். ஸோ பேட்லேருந்து திருப்பி நம்ம கேஷ் ஃப்ளோ கால்குலேட் பண்ணணும். கேஷ் ஃப்ளோ நம்ம ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ஃபார் ஃபர்ம் கால்குலேட் பண்ணுறோமா? ஸோ ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ஃபார் ஃபர்ம்னா என்னென்ன வரும்? ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸா, சாரி ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் கூட நம்ம டெப்ரிசியேஷனை கண்டிப்பாக ஆட் பண்ணுவோம். ஸோ சின்ஸ் இட் இஸ் அ ஃபர்ம், டெட் இஸ் ஆல்சோ ஓனர்ஸ், interest paid, it is not an expense, it is an appropriation in case where debt is considered as owners. So interest after tax shall be added back. அதுக்கப்புறம் increase in working capital or decrease in working capital, இங்கே வந்து increase தான் ஆயிருக்கு, இங்கே இன்க்ரீஸும் ஆயிருக்கு டிக்ரீஸும் ஆயிருக்குது. அதுக்கப்புறம் increase in fixed assets, ரைட்டா? அப்புறம் வந்து பார்த்தா இன்க்ரீஸ் இன் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் வந்து உனக்கு கொடுத்துருக்கிறதே, நீ வந்து இதெல்லாம் மைனஸ் பண்ணிடாத தயவு செஞ்சு, ஏன்னா இங்கே கொடுத்துருக்கிறதே இன்க்ரீஸ் தான். அப்போ இதெல்லாமே இன்க்ரீஸை தான் இது பண்ணுது. கேபிட்டல் ஸ்பெண்டிங்னா எப்பவுமே வந்து அது எக்ஸ்பென்ஸ் தான். கேபிட்டல் ஸ்பெண்டிங் இஸ் ஆல்வேஸ் இன்க்ரீஸ் தான் ஆகும். புரியுதா? அது ரொம்ப நோட் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் கேன் ஆல்சோ இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ், பட் கேபிட்டல் ஸ்பெண்டிங் ஆல்வேஸ் இம்ப்ளைஸ் இன்க்ரீஸ் இன் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். ஸோ அதெல்லாம் நம்ம மைனஸ் பண்ணால் கடைசியில் FCFF கிடச்சிரும். வாட் வி ஹாவ் டு டூ இஸ் we have to discount it by present value factor. ஸோ இது வந்து year 1, இது year 2, year 3, year 4, year 5. புரிஞ்சுதா? year 5. அப்போ இது எல்லாத்தையும் நீ மல்டிப்ளை பண்ணனா உனக்கு கிடைக்கிறது தான் கடைசியில் டிஸ்கவுண்டட் வேல்யூ அப்படின்னு. இதை தூக்கி அப்படியே இங்கே போடு 172.82. அடுத்து வந்து டெர்மினல் வேல்யூ கால்குலேட் பண்ணணும். அதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து growth வந்து 0% அப்படின்ட்டானுங்க. அப்போது கடைசியாக உனக்கு என்ன வந்துக்குது, இதை எடுத்துக்கோ, FCFF ஆஃப் இயர் 5. அப்போ உனக்கு ப்ரெசன்ட், அதாவது உனக்கு அட் த எண்ட் ஆஃப் இயர் 5 வேணும். P5 உனக்கு தேவைப்படும். அப்போ உனக்கு P6 வேணும். P6 அதாவது D6 வேணும். இங்கே வந்து FCFF வேணாலும் FCFF 6 வேணும். அப்போது FCFF 6 வேணும்னா FCFF 5 ப்ளஸ் க்ரோத்தா. ஸோ அதனால தான் FCFF 6 வேணும். FCFF 5 ப்ளஸ் growth வந்து உனக்கு 0. ஸோ அப்போ அதே 77.93 டிவைடட் பை WACC பை G. ஸோ இந்த கால்குலேட் பண்ணால் உனக்கு வந்து என்ன வேல்யூ கிடைக்குன்னா P ப்ரைஸ் அட் த எண்ட் ஆஃப் இயர் 5 உனக்கு கிடைக்கும். அதான் 5th இயர். அப்போ உனக்கு வந்து வேல்யூ ஆஸ் ஆன் டுடே வேணும். அப்போது இங்கே இருக்கிறது அதான் 5th இயரோட டிஸ்கவுண்ட் ஃபேக்டரை வச்சு மல்டிப்ளை பண்ணால் உனக்கு இது கிடச்சிடும். இப்போ 258.28 அப்படிங்கிறது இங்கே ஆட் பண்ணினா திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் ஃபர்ம். ஓகேவா? அடுத்து வந்து உனக்கு வேல்யூ ஆஃப் டெப்ட் கொடுத்துட்டாங்க 11.32. அது மேலே கொஷனில் கொடுத்து நம்ம தான் கால்குலேட் பண்ணுமே வேல்யூ ஆஃப் டெப்ட். அப்போ அது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் இது உனக்கு வேல்யூ ஆஃப் எக்விட்டி. அப்போ பர் ஷேர் வேல்யூ வேணுங்கிற பட்சத்தில் இந்த 1.1 lakhs இது பண்ணினா 41.562 அதுதான் உன்னோட பர் ஷேர். ஸோ இட் இஸ் அட்வைசபிள் டு சப்ஸ்கிரைப் த புக் பில்ட் இஷ்யூ சின்ஸ் த ஷேர்ஸ் ஆர் அண்டர் வேல்யூடு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே அண்டர் வேல்யூடு எப்படி கால்குலேட் பண்ணி கேட்டால் அதுதான் இங்கே வந்து ப்ரைஸ் பேண்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் வந்து ப்ரைஸ் பேண்டுன்னு என்னன்னா ஒரு கம்பெனி IPO வருங்க அப்படிங்கிற பட்சத்தில் இஃப் யூ ஆர் வில்லிங் to bid for our IPO, you should be bidding in between these values 345 to 365 தான் நீங்கள் பிட் பண்ண முடியுங்க அப்படிங்கன்னு கம்பெனி சொல்லுவாங்க. இப்போ நான் Zomato IPO இது பண்ணுறாங்கன்னா Zomato will fix a price band within which we can subscribe to IPO. ஸோ அப்படிங்கிற மாதிரி
நம்ம இங்கே என்ன கால்குலேட் பண்ணோம், நம்ம கால்குலேஷன் படி வேல்யூ ஆஃப் ஷேர் 415. பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் 365 ரூபா வரைக்கும் இது பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த பட்சத்தில் என்ன பண்ணலாம்னா இட் இஸ் அண்டர் வேல்யூடு, ஸோ இட் இஸ் அட்வைசபிள் டு சப்ஸ்கிரைப். ஸோ இன்னொரு பாயிண்ட் இருக்குது, இன் ஆர்டர் டு இன்க்ரீஸ் அவர் சான்சஸ் ஆஃப் அலாட்மெண்ட் வி ஷுட் பிட் அட் அப்பர் எண்ட் ஆஃப் த ப்ரைஸ் பாண்ட். ஸோ இந்த கான்செப்ட் தான் ப்ரைஸ் பாண்டோட கான்செப்ட். ஸோ ஐபிஓ ஒரு கம்பெனி போகிறாங்கிற பட்சத்தில் எல்லாருமே பிட் பண்ணுவாங்க. ஸோ அவனே சொல்லிட்டானே இந்த ப்ரைஸ் பேண்டுக்குள்ள, இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ள நீங்க பிட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ ஒரு கம்பெனியே வந்து 365 பிட் பண்றாங்க, ஒரு கம்பெனி 345 பிட் பண்றாங்க. எக்ஸே ஃபார் சிம்பிளிசிட்டி ரெண்டு பிட்டர்ஸ் தான் 100 crore ஷேர் வந்து ஐபிஓல இஷ்யூ பண்ணலான்ட்டு இருக்கானுங்க. ரெண்டு பேர் தான் பிட் பண்றாங்க. ஒருத்தன் வந்து அப்பர் லிமிட்ல பிட் பண்றான், இன்னொருத்தன் லோவர் லிமிட்ல பிட் பண்றான். அப்படிங்கிற பட்சத்தில் கம்பெனி வில் அலாட் அண்ட் பி ஃபேவரபிள் டு, அந்த அலாட்மெண்ட் வில் பி ஃபேவரபிள் டு த கம்பெனி which is bidding at upper band. 365 பிட் பண்றவனுக்கு தான் அவன் கொடுப்பான் 345 விட. இட் இஸ் சிம்பிள் ரேஷனாலிட்டி. ஸோ அதனால தான் சொல்றோம் we should bid at upper end of the price band. அப்படி பார்த்தாலே உனக்கு பெனிஃபிட் தானே, ஏன்னா 415 அப்பர் எண்டே வந்து 365 தான். ஸோ இதெல்லாம் முடிஞ்சுது. ஸோ ப்ரைஸ் பேண்டோட கான்செப்ட். ஸோ ஐபிஓ இஷ்யூ சைஸ் வந்து 1000 கோடின்னு வச்சுக்கோ. இப்போ என்ன 1000 crore ஷேரு. ஸோ பிட் இப்படி வருது, ஒரு 700 கோடி ஒருத்தன் இது வந்து கம்பெனி ஏன்னு வச்சு அவன் என்ன பண்றான்னா எனக்கு 700 கோடி ஷேர் கொடுத்துரு, எனக்கு 365 ருபீஸ்ல கொடுத்துருங்கிறான். அடுத்து ஒருத்தன் பிட் பண்றான் கம்பெனி பி, அவன் என்ன சொல்றான்னா எனக்கு 150 கோடி ஷேர் வந்து 360 ரூபாய்க்கு கொடுங்குறான். அடுத்து கம்பெனி சி 150 கோடி ஷேர் எனக்கு 355 ரூபாய்க்கு கொடுங்குறான். அடுத்து வந்து இதெல்லாம் பிட்டர்ஸ், இதெல்லாம் எத்தனை பேர் வேணாலும் பிட் பண்ணலாம் அந்த 1000 கோடிக்கு, புரியுதா? அடுத்து ஒருத்தன் கம்பெனி டி என்ன பண்றான்னா, இது கம்பெனி பி, இது கம்பெனி சி. கம்பெனி டி என்ன சொல்றாங்கன்னா எனக்கு 500 கோடி ஷேர் வந்து 350 ரூபாய்க்கு கொடுங்குறான். இன்னொருத்தன் கடைசியாக எனக்கு 200 கோடி ஷேர் வந்து 345 ரூபாய்க்கு கொடு அப்படின்னு சொல்றான். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா புக் பில்டிங் அப்படிங்கிறது இதுதான். ஸோ புக் பில்டிங்னா என்ன பண்ணுவாங்கன்னா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பிட்ஸ் இன் டிசெண்டிங் ஆர்டர். ஸோ இப்போ உனக்கு ரேண்டமாக வருதுன்னு வச்சுக்கோ, ஃபர்ஸ்ட் இது வருது, செகண்ட் இது வருது, தேர்ட் இது வருது, ஃபோர்த் இது வருது, ஃபிஃப்த் இது வருது. ஸோ அவன் என்ன பண்ணுவான்னா அதை அப்படியே காப்பி பண்ணி ஒரு எக்ஸல் ஷீட்ல போய் பேஸ்ட் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா பேஸ்ட் ஆன் ப்ரைஸ், ஸோ இந்த இடத்துல ஃபில்டர் போட்டு டிசெண்டிங்ல ஃபில்டர் போட்டு விட்டுருவோம், டிசெண்டிங்ல ஷார்ட் போட்டுட்டுருவோம். ஸோ அப்போ ஹையஸ்ட் டு லோவஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அப்போ அவன் இங்கிருந்து கால்குலேட் பண்ணுவான். ஹையஸ்ட் டு லோவஸ்ட் பார்த்தா இவனுக்கு 700 ரூபா வந்துருச்சு, இங்கே 150. அப்போ அவன் டிசைட் பண்ண 1000 கோடி ஷேர், 1000 ஷேர் வந்து அதான் 1000 கோடி ஷேர் இங்கேயே முடிஞ்சுது. அப்போ இதுக்கு மேல இருக்கிறது எல்லாமே ரீஃபண்ட் பண்ணிடுவான். as fully subscribed this amount will be returned. மோஸ்ட்டாக வந்து அது பிட்டிங்காக தான் இருக்கும். இது எப்படி சொல்றது, உனக்கு அமௌண்ட்டு அப்ளிகேஷன் மணி பே பண்ணியிருந்தானுங்கன்னா அதை ரிஃபண்ட் பண்ணிடுவானுங்க. ஸோ ப்ரைஸ் அட் விச் ஐபிஓ க்ளோஸ்ட் வில் பி தி இஷ்யூ ப்ரைஸ். ஸோ 365 கொடுத்துருந்தாலும் அதுக்கு மேலே இருக்கிறது எனக்கு என்ன பண்ணுவான்னு தெரியல, ரிட்டர்ன் பண்ணுவானா இல்லை என்னென்னு பண்ணுவான்னு தெரியல. பட் கான்செப்ட் இதுதான், ப்ரைஸ் அட் விச் த ஐபிஓ கெட்ஸ் க்ளோஸ்ட் வில் பி த இஷ்யூ ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே ரீஃபண்ட் வில் பி இஷ்யூட் ஃபார் பிட்ஸ் ஹையர் தேன் 355. ஸோ இங்கே ஏன் நம்ம 365 மேலே சொன்னோம்னா, ஸோ அவன் டிசெண்டிங் போடும்போது உனக்கு கண்டிப்பாக அந்த 700 ஷேர் அலாட் பண்ணிடுவான், புரியுதா? அதனால தான் வந்து அப்பர் பேண்டில் உனக்கு பிட் பண்ணனா உனக்கு ஆல்வேஸ் யூ கெட் அ ஹையர் சான்ஸ் ஃபார் சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் இதுலேருந்து உனக்கு புக் பில்டிங்னால என்னென்னு புரிஞ்சிருக்கும், அந்த ப்ரைஸ் பேண்டோட இதுனால என்னென்னு புரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்த கொஸ்டின் நம்பர் 49. Following information is given in respect of a limited company. growth rate கொடுத்துருக்காங்க 20% for next 3 years. நல்லா நோட் பண்ணிக்க. இந்த மாதிரி ஒரு growth at next 3 yearsன்னு மீன் பண்ணாலே differential growth rate இருக்குன்னு அர்த்தம். ஸோ அது அடுத்த லைன்ல வந்து after which growth rate will stabilize at 8% per annum. So it is differential growth model, normal in level perpetuity. So revenues, cost of goods sold, operating expense, capital expenditure, depreciation நல்லா நோட் பண்ணிக்க, included in operating expenses. ஸோ இந்த depreciation வந்து ஆல்ரெடி இங்கேயே இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ நீ 2 டைம் வந்து சப்போஸ் இது வந்து நம்ம ஃபர்தராக கொஸ்டின் படிச்சு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன நம்மளோட டெசிஷன் மேட்ரிக்ஸ், அதாவது டிஃபரன்ஷியல் க்ரோத் பீரியடா கான்ஸ்டன்ட் க்ரோத் பீரியடா அப்படின்னு சொல்கிறத விட கான்ஸ்டன்ட் க்ரோத் மாடலா மல்டி ஸ்டேஜ் க்ரோத் மாடல் அப்படின்னு கேட்டோம். நம்ம ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிட்டு இட் இஸ் மல்டி ஸ்டேஜ் க்ரோத் மாடல். அடுத்து நம்மளோட டெசிஷன் மேட்ரிக்ஸ்ல வெதர் இட் நீட்ஸ் டு பி கால்குலேட்டட் பேஸ்ட் ஆன் டிவிடெண்டா அப்படி இல்லைன்னா ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ தான்.
ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பேஸ் பண்ணி தான் நம்ம இது பண்ணுவோமா. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் வந்து அதை பேஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்க பட்சத்தில் நம்ம பேட் கால்குலேட் பண்ணுவோம். பேட் வில் பி ஆஃப்டர் டெப்ரிசியேஷனா, நீ இந்த இடத்துல 2 டைம் டெப்ரிசியேஷன் மைனஸ் பண்ணிருப்பேன், ஏன்னா ஆல்ரெடி இன்க்ளூட் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்கிறானுங்க. இது வந்து உனக்கு இங்கே பாரு, இந்த ஆக்சுவலாக வந்து இது எப்படி சொல்கிறது, ஆக்சுவலாக இதுக்கப்புறம் ஒரு சம் எடுத்திருந்தாங்க. அந்த சம்மில் வந்து ஒரு ஸோ இது எதுக்கு இங்கே இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, it helps in determining whether long format needs to be done for calculating depreciation or short format is necessary. ஸோ என்னன்னா இதுக்கப்புறம் ஒரு சம் இருக்கும், நான் அதை இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கப்புறம் ஒரு சம் இருக்கும். ஸோ அந்த சம்மில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெப்ரிசியேஷனில் பர்சன்டேஜ் பேசிஸில் கொடுத்துருவானுங்க. நம்ம மேலே பார்த்தோம்ல, அதாவது சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, 55% க்ரோத் ஆகுதுன்னா எக்ஸ்பென்ஸும் அதே 55% க்ரோத் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. பட் வந்து அந்த கொஷனில் ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருப்பானுங்க, அதாவது க்ரோத் இருக்கு, பட் வந்து எந்த அதாவது ரேஷியோஸ் கொடுத்துருப்பாங்க, டேர்ன் ஓவர் ரேஷியோ, அது எதுவுமே சேஞ்சஸ் ஆகாது அப்படின்ட்டாங்க. ஸோ அப்படி சேஞ்சஸ் ஆகலைங்கிற பட்சத்தில் வந்து நமக்கு இது ரெண்டு கான்ட்ராஸ்டிங் கான்செப்ட்ஸ். நம்ம இங்கே பார்த்தோம்ல, இங்கே 55 இருக்கும், இங்கே 87 இருக்கும், புரிஞ்சுதா? இங்கே 55 87 இருக்கு, 50 87 இருக்கு. ஸோ நம்ம இங்கே என்ன சொல்றோம்னா, க்ரோத் இன்க்ரீஸ் ஆகிற அளவுக்கு எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீஸ் ஆகாது அப்படின்னு சொல்றோம். பட் அந்த சம்மில் என்ன எக்ஸ்பிளைன் ஆயிருக்கும்னா, க்ரோத் இன்க்ரீஸ் ஆகிற அளவுக்கே தான் அங்கே ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடைசியில் வர ரேஷியோஸ் வந்து இட் வில் ரிமைன் கான்ஸ்டன்ட். இப்போ ரிமைன் கான்ஸ்டன்ட்டாக இருக்கணும். இப்போ 100 ரூபாய் இன்க்ரீஸ் இப்போ நம்ம இன்னைக்கு கால்குலேட் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து அசட் டர்ன் ஓவர் வேணாம், சேல்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ, ரெண்டு வருதாடா, ப்ராஃபிட் டர்ன் ஓவர் ரேஷியோ. எக்ஸாம்பிள் ப்ராஃபிட் 100 ரூபாய் வருது, டர்ன் ஓவர் அப்போ 1000 ரூபாய் வருது. அப்போ என்னடா, 100 டிவைடட் பை 1000 இன்டூ 100, 100 டிவைடட் பை 1000 இன்டூ 100, அப்போ 10%. அப்போ அடுத்த டீட்டெயில் என்ன சொல்றாங்கன்னா, ரெவன்யூ வில் க்ரோ பை, அதாவது சேல்ஸ் வில் க்ரோ பை 10%, 20% ஆஃப். அப்போ 1000 + 20%, சேல்ஸ் 1200 ஆயிடுச்சு. பட் அவன் என்ன கீழே சொல்லிட்டான்னா, உனக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்பா, சேல்ஸ்ல க்ரோத் இருக்கு, பட் ப்ராஃபிட் டர்ன் ஓவர் ரேஷியோ மாறாது அப்படின்ட்டா. இப்போ சேல்ஸ் வந்து 20% க்ரோ ஆனாலும் நமக்கு அதே 10% தான் வரணும். அப்போ நமக்கு என்ன ஆகும், மேலே ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ புரியுதா? ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும் பட்சத்தில் இடையில இருக்க ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸும் இட் வில் க்ரோ பை 20%. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் பேஸ் அசம்ஷன் இதுதான். பட் இஃப் இட் இஸ் ஸ்பெசிஃபைட் தட் சம் டர்ன் ஓவர் ரேஷியோஸ் ஆர் சம் ரேஷியோஸ் மஸ்ட் ரிமைன் சேம் அப்படிங்கிற பட்சத்தில் இடையில இருக்கிற வேல்யூஸும் அதே பர்சன்டேஜ், சேல்ஸ் பர்சன்டேஜ்லேயே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 2 டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ். ஸோ அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னன்னு பார்ப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம டர்னோ, அதாவது அந்த மாதிரி அசியூம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் we can go for ஷார்ட்கட் மெத்தட். ஸோ ஜஸ்ட் ரேஷியோஸ் மட்டும் கால்குலேட் பண்ணி, ரேஷியோட பர்சன்டேஜ் மட்டும் கால்குலேட் பண்ணி, இப்போ நம்ம இங்கே பார்த்தோம்ல, இப்போ வந்து லாங் ஃபார்மேட் போட தேவையில்லை. இப்போ நம்ம என்னன்னா ப்ராஃபிட் டர்ன் ஓவர் ரேஷியோ பார்க்குறோமா, ஸோ அது நம்ம அடுத்து அந்த சம் வரும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கொடுத்துருக்காங்க டியூரிங் ஹை க்ரோத் பீரியட். ஸோ ஹை க்ரோத் பீரியட்னா வந்து இந்த 20% மீன் பண்ணுறானுங்க. ரெவன்யூஸ் அண்ட் EBIT வில் க்ரோ, அதான் சொல்லிட்டாங்க, ரெவன்யூ அண்ட் EBIT வில் ஆல்சோ க்ரோ அட் 20%. ஸோ அப்போ EBITங்கிற பட்சத்தில் வந்து 2250, ரெவன்யூ 7500, கரெக்டாக 7,000. இதெல்லாம் நீ கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதான் A + B - C தான் வந்து EBIT. ஸோ அது வில் க்ரோ அட் 20% சொல்லிட்டாங்க, 2700. நீ ஒன்று இப்படி கால்குலேட் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் வந்து இது எல்லாத்தையும் நீ மல்டிப்ளை பண்ணி 7500 இன்டூ 20% மல்டிப்ளை பண்ணி போடலாம். ஸோ ஒன்று அதான் இதுதான் நான் சொல்கிறேன்ல, லாங் மெத்தட். எல்லாத்தையும் இன்டூ 20% 20% போட்டு கடைசியில் வர EBIT வந்து உனக்கு ஆல்ரெடி வர்றதே வந்து இந்த 2700 வரும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இருக்கிற கரண்ட் வேல்யூஸில் கால்குலேட் பண்ணால் உனக்கு 2250 வரும். அதில் 20% ஆட் பண்ணினா உனக்கு வந்து இன்க்ரீஸ்டு EBIT வந்துடும். ஸோ ரெண்டில் எந்த மெத்தட் வேணால் பண்ணலாம். ஸோ வில் க்ரோ அட் 20% per annum and capital expenditure net of depreciation சொல்லியிருக்காங்க will grow at 15% per annum. From year 4 onwards, that is normal growth, revenues and EBIT will grow at 8%. அதே மாதிரி தான் 8% சொல்லிட்டாங்க. ஸோ இன்க்ரிமெண்டல் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோ, இன்க்ரிமெண்டல் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க will be offsetted. அதாவது year 4 onwards incremental capital expenditure will be offset by depreciation.
இதோட ஆக்சுவலான ஒரு அப்ளிகேஷன் இனி அடுத்து வர சம்லேயே ஒன்று இருக்கும். சொல்லிட்டாங்க, இன்க்ரிமெண்டல் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வில் பி ஆஃப்செட் பை தி டெப்ரிசியேஷன் டியூரிங் போத் ஹை அண்ட் நார்மல் க்ரோத் பீரியட். நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் requirement will be 25% of revenues. ஸோ அப்போ வந்து இது பேஸ்ட் ஆன் க்ரோத் பீரியட் சேஞ்ச் ஆகாது. இங்கே நம்ம சொல்லியிருந்தாங்க பார்த்தியா, ஹை க்ரோத் பீரியடில் வந்து ரெவன்யூஸ் அண்ட் ஏர்னிங்ஸ் எல்லாம் ஒரு பர்சன்டேஜில் மாறுது, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் ஒரு மாறுது அப்படிலாம் சொல்லியிருந்தோமா. ஸோ பட் ஒர்க்கிங் கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் ஹை க்ரோத்னாலும் சரி நார்மல் க்ரோத்னாலும் சரி ஒரே கான்செப்ட். WACC கொடுத்துட்டாங்க, டேக்ஸ் ரேட் கொடுத்துட்டாங்க. அப்போது டெசிஷன் மேட்ரிக்ஸ், மல்டி ஸ்டேஜ் க்ரோத் மாடல், ஃப்ரீ கேஷ் ஃப்ளோஸ் பிகாஸ் பேட் அந்த இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. டிவிடெண்டே கொடுக்கலையே, பேட்டு ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் இந்த பிபிடி ரெவன்யூ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ மாடல், அதுக்கப்புறம் வேல்யூ ஆஃப் எக்விட்டி ஆஃப் ஃபர்ம் கால்குலேட் பண்ணோம். கொடுத்துருக்க டேட்டா எல்லாமே ஃபர்முக்கு தான் கொடுத்துருக்காங்க, எக்விட்டி கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ இங்கே சொல்லிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இன்க்ரிமெண்டல் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வில் பி ஆஃப்செட்டட் பை தி டெப்ரிசியேஷன். ஸோ அதில் அதோட மீனிங் என்னன்னா, amount you are spending as capex must be equal to depreciation for that year. ஏர்லைன்ஸ் இண்டஸ்ட்ரி. இப்போ அதுக்கு வந்து இதோட டீட்டெயில்டு எக்ஸ்பிளேஷன் பின்னாடி இருக்கு, ஒன்றும் பயப்பட தேவையில்லை. சிம்பிளா சொல்ல போனோம்னா, ஒரு கம்பெனி வந்து ஸ்டெடி க்ரோத் நார்மல் க்ரோத் வந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் they won't be investing much of its money into capital investment. வாட் எவர் த டெப்ரிசியேஷன், தேய்மானம் எவ்வளோ ஆகுதோ அதை ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு மட்டும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுவானுங்க, அவ்வளவுதான். அதான் கான்செப்ட். ஸோ கொஸ்டின் நம்பர் 49, ஓகே ரெஃபர் புக்குன்னு நான் போட்டேன்னா பட் செம்ம சிம்பிளாக தான் இருக்க மாட்டிருக்கு. ஸோ ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துருவோம். ஸோ இஃப் EBIT இன்க்ரீசஸ் பை 20% அலாங் வித் க்ரோத் இன் ரெவன்யூ 20%, இட் இஸ் அசியூம் தட் ஆல் எக்ஸ்பென்சஸ் க்ரோ பை 20%. ஏன்னா அதுதான் ஏர்னிங்ஸ் பிஃபோர் டேக்ஸ் எல்லாமே 20% மாதிரிதாம்மா. அதாவது ரெவன்யூ இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ரெவன்யூ 20% இன்க்ரீஸ் ஆயிடுது. அப்போ ரெவன்யூ மைனஸ் சம் எக்ஸ்பென்சஸ் தான் இது வருது. அப்போ இதுவும் கடைசியில் வர்ற வேல்யூ 20% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இடையில இருக்க வேல்யூ 20% இன்க்ரீஸ் ஆகணும் இல்லை? புரியுதா? அதுதான் சொல்றோம். ஏன்னா பிகாஸ் ரெவன்யூ ஸ்டார்டிங் பாயிண்ட் 20% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அது ரைட். பட் கடைசியா வர்ற EBIT வந்து ரெவன்யூல இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் எஃபெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த EBIT வரும். அப்போ அந்த EBIT 20% இன்க்ரீஸ் ஆகுனா கண்டிப்பா அந்த எக்ஸ்பென்ஸும் 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கும். புரியுதா? when data about debt not given, base assumption வந்து fully equity funded அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த இடத்துல FCFF must be equal to FCFE, WCC is equal to KE அப்படிங்கிறோம். ஸோ யூஷுவல் கேசஸ்ல FCFF 4 நமக்கு தேவைப்படும்னா FCFF 3 plus G. பட் ஹியர் ஒன்லி growth in revenue. நல்லா நோட் பண்ணிக்கோ, இங்க வந்து growth in revenue தான் கொடுத்துருக்காங்க. ஸோ புரியுதா? இந்த 20% இதை விச் இஸ் எக்ஸ்பெக்டட் டு க்ரோன்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து இதுதான் கேஷ் ஃப்ளோ க்ரோத்துக்கு. பார்ப்போம். ஸோ இந்த எல்லாத்துலேயுமே வந்து க்ரோத் இன் ரெவன்யூ அண்ட் EBIT தான் கொடுத்துருக்காங்க. அன்லஸ் எனிதிங் கான்ட்ரரி இட் வில் பி G. ஸோ க்ரோத் ரெவன்யூக்கு நம்ம இங்கே ஃபர்ஸ்ட் மேலே படிச்சோம்ல. ஸோ என்னன்னா க்ரோத்துக்கு ரெவன்யூக்கு மட்டும் தான் உனக்கு சாரி ரெவன்யூக்கு EBITக்கு மட்டும் தான் க்ரோத் கொடுத்துருக்காங்க. அதை அப்போஸ் பண்ணுற மாதிரி எதுவும் கொடுக்கலங்கிற பட்சத்தில் it will be G. புரியுதா? But here capital expenditure and other expenses also increasing. Capital expenditure and other expenditure increasing. So it is not reasonable to take it as G. FCFF4 separately calculated. In this case, Y3 to Y4, everything is not growing by 8%. So இதுக்கான மீனிங் வந்து நம்ம இங்க இருக்கும். அதுக்கு நான் இங்கே போட்டு வச்சிருப்பேனே, போடலையா? இங்கே எனக்கு கொடுத்துருக்கேன் இப்போ. ஸோ இது என்னன்னு நம்ம இந்த கொஷின் பார்த்துக்குவோம். அப்போதான் நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஸோ நம்மளோட டெசிஷன் மேட்ரிக்ஸ் இந்த சம்முக்கு ஆக்சுவலாக எடுத்துட்டோம். ஸோ மல்டி ஸ்டேஜ்னு டிசைட் பண்ணிட்டோம், FCFF யூஸ் பண்ணுறோம் டிசைன் பண்ணிட்டோம். அடுத்து இந்த பாயிண்ட் தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ண போகிறது FCFF FCFEன்னு கால்குலேட் பண்ணுறது டிசைட் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல வந்து டெப்ட் ஆர் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுக்குமே, இன்ட்ரெஸ்ட்டை பற்றியும் ஒரு டீட்டெயிலும் இல்லை, டெப்ட்டை பற்றியும் ஒரு டீட்டெயில் இல்லை. ரெண்டுல அட்லீஸ்ட் ஏதோ ஒன்று இருந்திருந்தாச்சோ கூட. ஸோ அங்கே வந்து டெப்ட் ஃபண்டிங் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஒரு டீட்டெயிலும் இல்லாத அப்படிங்கிறனால ஸோ கம்பெனி இட் இஸ் அசியூம் தட் இட் இஸ் ஃபுல்லி எக்விட்டி ஃபண்டட் கம்பெனி. இப்போ நம்ம ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து கால்குலேட் பண்ணணும். கரெக்டாக ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ கால்குலேட் பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில்
ஃபர்ஸ்ட் ரெவென்யூ அவனே சொல்லிட்டாங்க 20% இன்க்ரீஸ் ஆகும். இப்போது 7500 ப்ளஸ் 20%, அதில் ஒரு 20%, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயர் 3 to இயர் 4 வந்து 8% இதாகிடுது. ஓகேவா? நம்ம இந்த இடத்துல நீ கேட்கலாம், அதுதான் இயர் 3 வரைக்கும் தானே நமக்கு டிஃப்ரென்ஷியல் க்ரோத் பீரியடு. ஸோ இயர் 4 வந்து உனக்கு கான்ஸ்டன்ட் க்ரோத்னால நீ டெர்மினல் வேல்யூ பேஸ்ட் ஆன், அதாவது நமக்கு இப்போ ப்ரைஸ் அட் த எண்ட் ஆஃப் P3 கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு FCFF 4 வேணும். FCFF 4னா FCFF 3, தட் இஸ் FCFF 3 ப்ளஸ் க்ரோத் போட்டுக்கலாமே அப்படின்னு நீ கேட்ப. ஸோ நம்ம அதுக்கு தான் நம்ம இங்கே சொல்கிறோம். ஸோ யூஷுவல் கேஸில் இந்த மாதிரி தான் போடுவோம், FCFF 4னா FCFF 3 ப்ளஸ் G. பட் இந்த கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து சொல்லியிருக்காங்க க்ரோத் வந்து 8% ஆயிடுது. ஃப்ரம் இயர் 4 ஆன்வர்ட்ஸ் நார்மல் க்ரோத் பீரியட் ரெவென்யூஸ் க்ரோ அட் 8% அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்மளும் அந்த ஜீனு தான் அசியூம் பண்ணுவோம். அன்லஸ் கிவன் எனிதிங் கான்ட்ரரி இட் வில் பி ஜி. பட் இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா இன்க்ரிமெண்டல் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வேற மாதிரி ஒரு பர்சன்டேஜ்ல இதாகுது, கேபிட்டல் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குவயர்மெண்ட் வந்து வேற ஒரு இதில் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இட் இஸ் நாட் ரீசனபிள் டு டேக் இட் அஸ் ஜி. அதனால தான் FCFF 4 வந்து செப்பரேட்டாக கால்குலேட் ஆயிருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம சொல்லணும்னா இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம என்ன சொல்கிறோம், இந்த இதுலேருந்து இந்த வருஷம் தான் இங்கே போட்டிருக்கோம் பார்த்தியா 8%, இதே மாதிரி தான் இங்கே +8 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 அப்படி வருமானு கேட்டால் கிடையாது. ஸோ நீ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை நீ எடுத்து பார்த்தனா இதுக்கான டிஃபரன்ஸ் நம்ம இங்கே கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ இயர் 3ல வந்து நமக்கு 1264.94 வருது. ஓகேவா? அப்போ அதிலிருந்து ஆக்சுவலாக இயர் 4ல வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு 111.9% அப்படின்னு இருக்கு. அப்போ உனக்கு இயர் 4 என்னடா குழப்பற. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இயர் 3 இது எடுத்துக்கோ. இயர் 3 இது 1264.94. அப்போ இங்கே உனக்கு 1264.94 கிடச்சிருச்சு. அப்போ அதே மாதிரி 1197 இது ரெண்டையும் மைனஸ் பண்ணு. சரியா? மைனஸ் பண்ணி இந்த வேல்யூவோட டிவைட் பண்ணி பர்சன்டேஜ் மட்டும் கால்குலேட் பண்ணு. ஆக்சுவலாக இங்கே குறையுது, புரியுதா உனக்கு? இங்கே வந்து ஆக்சுவலாக இன்க்ரீஸே ஆகலை, தெர் இஸ் நோ க்ரோத். ஃபர்ஸ்ட் உனக்கு நான் பர்சன்டேஜ் எல்லாம் கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கோம், தெர் இஸ் நோ க்ரோத். நல்லா நோட் பண்ணால் இங்கே குறையுது. ஆனால் நம்ம மேலே என்ன சொல்லியிருக்கோம், 8% வில் க்ரோ அட் 8%. ஸோ அதனால தான் சொல்கிறோம், இந்த மாதிரி டேட்டா கொடுக்கலங்கிற பட்சத்தில் அவர் ரீசனபிள் அசம்ஷன் வந்து க்ரோத் இன் ரெவென்யூ அண்ட் EBIT வில் பி தி க்ரோத் அப்படின்னு வச்சுருப்போம். பட் இங்கே தான் செப்பரேட்டாக சொல்லிட்டானுங்களே, இந்த மாதிரி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் டிஃப்ரெண்ட் க்ரோத் ரேட்ஸில் இதாகுது. ஸோ அந்த மாதிரி நம்மளும் செக் பண்ணி பார்த்தா அடா ஆமாம் இங்கே க்ரோத்தே கிடையாது. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நீ வந்து இந்த ஃபார்முலா FCFF 3 பேஸ் பண்ணி க்ரோத் ஆட் பண்ணி போடுறது தப்பாக தானே இருக்கும். ஸோ அதனால தான் செப்பரேட்டாக இயர் 4க்கு நம்ம கால்குலேட்டே பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு என்ன வரும், ஸோ அதே மாதிரி என்ன சொல்லிட்டோம், COGS வந்து 20% அப்படின்ட்டோம். ஸோ COGS அடுத்து வந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். நல்லா நோட் பண்ணினா இங்கே எக்ஸ்க்ளூடிங் டெப்ரிசியேஷன். நம்ம இங்கே கொஸ்டினில் என்ன கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் டெப்ரிசியேஷன், அதாவது ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் இன்க்ளூட்ஸ் டெப்ரிசியேஷன். அப்போ இந்த 2250 மைனஸ் 600 போட்டேன்னா உனக்கு ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் எக்ஸ்க்ளூடிங் டெப்ரிசியேஷன், தட் இஸ் கேஷ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ். இப்போ அதான் சொல்லியிருக்கோம், 2250 மைனஸ் 600 நமக்கு என்ன வருதுன்னா 1650. அப்போ 20% இன்க்ரீஸ் ஆகாமல் 20% 20% 20% 20% அப்படியே போட்டுருவோம். ஸோ அடுத்து வந்து டெப்ரிசியேஷன் நம்ம தான் இங்கே கால்குலேட் பண்ணிட்டோமே 600 அப்படின்னு. இப்போ அதுலேருந்து அப்படியே 20% 20% 20% போட்டு வச்சிரு. ஓகேவா? பட் இயர் 4 வரும்போது தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னு சொன்னீங்கன்னா டெப்ரிசியேஷன் மஸ்ட் அங்கேயே சொல்லிட்டானுங்க கொஷின் 4, அதாவது இயர் 4க்கு சொல்லிட்டானுங்க. என்ன சொல்லிட்டானுங்கன்னா இன்க்ரிமெண்டல் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வில் பி ஆஃப்செட் பை த டெப்ரிசியேஷன். ஸோ இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணிக்கணும், இங்கே இன்க்ரிமெண்டல் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மஸ்ட் பி ஈக்குவல் டு டெப்ரிசியேஷன். அப்போ நீ இந்த இடத்துல ஜஸ்ட் அதே மாதிரி ஒரு 20% போட்டினா தப்பாயிரும். இங்கே என்ன வருது, இந்த இன்க்ரிமெண்டல் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன வருதோ அதே தான் இங்கே வரணும், புரிஞ்சுதா? அப்போது இது மட்டும் பிளாங்க்ல விட்டுருக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் கால்குலேட் பண்ணுவோம், நீ பண்ணணும். எடுத்தோடனே 20% 20% 20% ஒரு தப்பு. ஸோ அடுத்து வந்து இங்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறனால EBIT மஸ்ட் ஈக்குவல் டு EBT. இப்போ எல்லாத்தையும் ஆட் அண்ட் மைனஸ் பண்ணினா உனக்கு வந்து EBT கிடச்சிரும். அதில் வந்து டேக்ஸை மைனஸ் பண்ணினா 30% ஆஃப் டேக்ஸ் மைனஸ் பண்ணால் உனக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் கிடச்சிடும். ஸோ ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபியூச்சருக்கு, அதாவது ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ கால்குலேட் பண்ணுவோம். ஸோ வி வில் ஆட் பேக் டெப்ரிசியேஷன். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக எக்விட்டி ஃபண்டட் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு கொடுக்கல. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட்டும் வராது, இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 1 - D வராது. சாரி அது உனக்கு எப்பவுமே வராது, ஏன்னா
எஃப்சி ஃபுல்லி எக்விட்டி ஃபண்டட்னா டெட் வந்து அவுட்சைடர்ஸ். ஸோ அவுட்சைடர்ஸுக்கு பண்ணது எக்ஸ்பென்ஸ் தான், கரெக்ட். பிஎன்எல்ல குறைச்சது கரெக்ட் தான். உனக்கு அதெல்லாம் வராது. இங்கே வந்து நெட் போரோயிங்ஸ் டேக்கன் அண்ட் நெட் போரோயிங்ஸ் ரீபெய்டு வந்து கொடுக்கல. ஸோ அப்படி அசியூம் டு பி ஜீரோ. இப்போ டெப்ரிசியேஷன் ஆட் பேக் பண்ணுவேன், இன்க்ரீஸ் இன் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை மைனஸ் பண்ணுவேன், இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டலையும் மைனஸ் பண்ணுவேன். அவனுக்கு அதுக்கு ரெண்டு கிட்ட டேட்டா கிடையாது. ஸோ ஒர்க்கிங் நோட்ஸ் போயிடுறோம். ஃபர்ஸ்ட் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். நான் போன டைமே சொல்லியிருந்தேன், கேபிட்டல் ஸ்பெண்டிங் அப்படின்னாலே நீ வந்து ஸ்பெண்ட் பண்ணுற ஃபிக்ஸ்ட் அசட்ஸ்க்காக 100 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க பட்சத்தில் உன்னோட ஃபிக்ஸ்ட் அசட்ஸ் இட் வில் கெட் இன்க்ரீஸ், ரைட்? ஆல்வேஸ் அதாவது வெறும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு கொடுத்தாலே எப்பவுமே வந்து இன்க்ரீஸ் இன் ஃபிக்ஸ்ட் அசட்ஸ் தான் இம்ப்ளை பண்ணுது. பிகாஸ் மணி ஸ்பெண்ட் ஆன் இட் இம்ப்ளைஸ் மணி ஸ்பெண்ட் ஆன் ஃபிக்ஸ்ட் அசட்ஸ். ஸோ அந்த இடத்துல நீ வந்து இயர் 1 மைனஸ் இயர் 0 போட்டு நான் இன்க்ரிமெண்ட் கால்குலேட் பண்ணிட்டுமான்னு கேட்டால் பண்ணனா சுத்தமாக ஃபுல் தப்பு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் ஃபர்ஸ்ட் இயர் வந்து கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ் வந்து 750, ஓகேவா? பட் நமக்கு எப்படி சொல்கிறோன்னா 750 எப்படி நீ கால்குலேட் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கொடுத்துட்டானுங்க 750 கொடுத்துட்டானுங்க, 600 கொடுத்துட்டானுங்க. அப்போது 750 600, அப்போது இது ரெண்டையும் மைனஸ் பண்ணாதானே இப்போ டோட்டல் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எனக்கு 750. அப்போது அதில் 600 டெப்ரிசியேஷன் போச்சுன்னா இதுதான் என்னோட ரிமைனிங் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், கரெக்டாக? ஸோ இயர் 1 அப்போது எனக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இங்கே என்ன சொல்லிட்டாங்கன்னா இயர் 1 to 3 வந்து 15% இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தியா? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நெட் ஆஃப் டெப்ரிசியேஷன் வில் க்ரோ அட் 15%. அப்போ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் டெப்ரிசியேஷன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்னு ஒரு அமௌண்ட் வரும். பார்த்தியா? அந்த அமௌண்ட் தான் 15% இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் அந்த அமௌண்ட், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் டெப்ரிசியேஷன் இந்த நெட் கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ் வில் க்ரோ அட் 15%ன்னு சொல்லிட்டாங்க. அப்போது இதில் நீ 15% 15% 15% போட்டுறணும் இந்த இடத்துல. ஓகே 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 ஸோ இது வரைக்கும் உனக்கு 15% வந்துடும். ஸோ 98.38 ப்ளஸ் 15% உனக்கு 28.314 அப்படின்னு வந்துடும். பட் இயர் 4ல் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிகாஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வில் பி ஆஃப்செட்டட் பை டெப்ரிசியேஷன் அப்படிங்கிற வயசில் உனக்கு இங்கே இந்த வேல்யூவே வராது. ஸோ அதான் சொல்கிறாங்க. இப்போ நமக்கு தேவையானது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ அப்படிங்கிற தேவை. அப்படி இருக்கும்போது அதான் இது வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த வந்து எக்ஸ் இன் டூன்லாம் போட்டு கொலக்ட் பண்ண. ஸோ இட் இஸ் த பேலன்சிங் ஃபிகர்ஸ். ஸோ இப்போ இதில் 15% இன்க்ரீஸ் ஆயிடுது. அப்போது ஒன்று நீ வந்து மெயின் டேபிள்லேருந்து கால்குலேட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நீ வந்து இது கூட 20% அந்த இது கூட வந்து 8%, இது வேறு 864. ஆக்சுவலாக இந்த இடத்துல 20% தான் போட்டிருக்காங்க. ஏன்னா இங்கே வந்து 8% வராது, இதுக்கப்புறம் தான் 8% உனக்கு வரும். சார் அப்படி தான் மீன் பண்ணி கொடுத்துருக்காரு, இதுக்கப்புறம் 8% வரும் அப்படின்னு. பட் நம்ம அது கன்ஃபியூசிங்காக இருக்குன்ட்டு தான் இங்கே இப்படி போட்டோம். ஸோ இந்த 4th இயரில் தான் உனக்கு 8%. எக்ஸாம்பிளுக்கு வந்து 1036.8 + 8% போட்டிங்கன்னா உனக்கு 1119.74 வரும். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன கண்டிஷன்? இயர் 4க்கு டெப்ரிசியேஷன் மஸ்ட் ஆஃப்செட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அப்போனா வந்து இதே அமௌண்ட்டுக்கு ஈக்குவலாக தான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மாதிரி இருக்கும். ஸோ அப்போ உனக்கு வந்து இந்த இது முடிஞ்சு. அப்போ நீ இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் தூக்கி ஆல்ரெடி அது வந்து இன்க்ரீஸ் தான். ஸோ அதனால் நீங்கள் அப்படியே ஃபிட் பண்ணிடு, இந்த இடத்துல அப்படியே ஃபுல்லாக போட்டுரு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நீ இங்கே டெப்ரிசியேஷனும் போடுற மாதிரி இருக்கும். நோட் பண்ணிக்க நல்லா. அப்படியும் சொல்ல தேவையில்லடா, இல்லைன்னா இதிலிருந்து ஒரு 8% இன்க்ரீஸ் பண்ணினாலும் அதே வேல்யூ தான்டா வரும். பட் நீ என்னன்னா ஃபைனலாக செக் பண்ண வேண்டியது இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அடுத்து வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் முடிஞ்சா அடுத்து வந்து நமக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் வில் இன்க்ரீஸ் பைன்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க்கிங் கேபிட்டல் வில் பி 25%. இன்க்ரீஸ்னே சொல்லல, வில் பி 25% ஆஃப் ரெவன்யூஸ். அப்போ நமக்கு இந்த 25% போட்டீங்கன்னா உனக்கு கிடைக்கிற வேல்யூஸ் வந்து வேல்யூ ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல், நாட் இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். ஸோ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணோன்னா இயர் 1 மைனஸ் இயர் 0 கால்குலேட் பண்ணால் தான் உனக்கு ஆக்சுவல் இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டலே கிடைக்கும். ஸோ கிவன் இஸ் ஒன்லி ஒர்க்கிங் கேபிட்டல், நாட் இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். அப்போ 7500 into 25. ஸோ அந்தந்த வருஷத்தோட ரெவன்யூ இன்ட்டு 25% பேசினா உனக்கு ஒர்க்கிங் கேபிட்டல். அப்போது இயர் 0 உனக்கு கிடச்சிரும். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணினா வந்து உனக்கு இது கிடைக்கும். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் உனக்கு இது. அதே மாதிரி இது ரெண்டு மைனஸ் பண்ணால் இது, இது ரெண்டு மைனஸ் பண்ணால் இது. ஸோ இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் கிடச்சதுக்கப்புறம் நீ இந்த லைனில் ஃபிட் பண்ணனா ரெண்டையும் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணனா உனக்கு FCFF கிடச்சிரும். FCFF கிடைச்சதுக்கப்புறம் உனக்கு வந்து இஃப் யூ டிஸ்கவுண்டட் பை ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டர், உனக்கு ஃபஸ்ட்டு பார்ட் ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் இயர் 1 to இயர் 3 வந்து
இந்த இதை ஆட் பண்ணுற பார்த்தியா, அதாவது இது மைனஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு வேல்யூ வரும், அதாவது மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு வேல்யூ வரும், அதெல்லாம் ஆட் பண்ணால் உனக்கு 3676. அடுத்து வந்து இந்த 2680 வந்து டெர்மினல் வேல்யூ கால்குலேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏன் நீ தான் என்ன சொன்ன டெர்மினல் வேல்யூ கால்குலேட் பண்ண தப்பாக வரும்னா, எஸ் நான் சொன்னது கரெக்டு, பட் நீ வந்து எப்படின்னா டெர்மினல் வேல்யூ இப்படி கால்குலேட் பண்ணியிருந்தீங்கன்னா FCFF ஆஃப் 3 ப்ளஸ் இன்ட்டு 1 + G இப்படி போட்டிருந்தீங்கன்னா தப்பு. ஸோ இப்படி போட்டால் உனக்கு என்ன வேல்யூ கிடைக்குன்னா FCFF 4 கிடைக்கும். நம்ம ஏன் இங்கே G இப்படி போடலன்னா, இங்கே வந்து growth is not constant, growth 8%ன்னு கொடுத்துருக்காங்க, பட் எல்லா பக்கமும் அந்த 8% இன்க்ரீஸ் ஆகலை. எக்ஸாம்பிளுக்கு வந்து உனக்கு அந்த இன்க்ரீஸ் இன் FA அது உனக்கு 8%, அது ஆக்சுவலாக அங்கே growth கிடையாது. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நீ இந்த மெத்தட் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக நீ என்ன பண்ண, டேரெக்டாக FCFF 4 கால்குலேட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டேரெக்டாக FCFF 4 கால்குலேட் பண்ணினா உனக்கு 2680ன்னு வரும். அதை வந்து KE - G அதில் மல்டிப்ளை பண்ணனா உனக்கு வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ இந்த இடத்துல வந்து நீ இந்த கொஷினில் நீ நல்லா நோட் பண்ண வேண்டியது வந்து இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கால்குலேட் பண்ணுறது, ஒர்க்கிங் கேபிட்டல் கால்குலேட் பண்ணுறது, இங்கே அசம்ஷன் இருக்குது பார்த்தியா, அந்த 20% இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத அசியூம் பண்ணுறது, ஃபுல்லி எக்விட்டி ஃபண்டட் அப்படிங்கிறது ஒரு அசம்ஷன் கொண்டு வருது. இந்த இயர் 4ல் வந்து growth வந்து கான்ஸ்டண்ட்டாக 8% கிடையாது, இங்கே அங்கங்கே 8% இருக்குது, அங்கங்கே growth-ஏ இல்லை அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சி, ஸோ நம்ம வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது, இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ண முடியாது, டேரெக்டாக நம்ம FCFF 4 கால்குலேட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த கொஷினில் இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கொஷின். அவ்வளோதான், கொஷின் முடிஞ்சது.